திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். இது ஒரு புது முயற்சியாக இந்த கோடை காலத்திலே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நன்னாளிலே சிவபெருமானுடைய கருணையினாலே கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, சைவ சமயத்தினுடைய அடிப்படை நுட்பங்களையும் சைவ சமயத்தினுடைய அடிப்படை வழிபாட்டு முறையும் என்னவென்று தெரியாமலேயே நாம் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அதை எடுத்து இயம்புவதற்கு, சொல்லித் தருவதற்கு நல்ல ஆசிரியர்கள் இல்லாத ஒரு காரணத்தினாலே எதற்காக நாம் கோயிலுக்கு செல்கிறோம், எதற்காக திருநீர் பூசுகிறோம், எதற்காக ருத்ராட்சம் அணிகிறோம், எதற்காக நம்ம சிவாயனம் என்ற மந்திரத்தை சொல்லுகிறோம் என்று தெரியாமலேயே இருப்பவர்களுக்காக சைவ சமயத்தினுடைய அடிப்படை விதிகளையும் அடிப்படை பயிற்சிகளையும் கொடுப்பது நல்லதென்று நமக்கு எம்பெருமான் உணர்த்திய காரணத்தினாலே இந்த சைவ சமய அடிப்படை நுட்பமாக இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளை துவங்கலாம் என்று ஒரு புது முயற்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை துவக்கி இருக்கிறோம். ஏன் சைவ சமயத்தை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தையும் காரியத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக வருங்காலங்களிலே இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலமாகத்தான் நம்முடைய சமயத்தின் முழு தொன்மையும் மாணவர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் எடுத்து சொல்ல முடியும் என்கிற ஒரு பெரிய காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். சைவ சமயம் பயிற்சி வகுப்பு 1 ஒரு முன்னோட்டமாக பயிற்சி முன்னோட்டத்திற்காக நான் இந்த சமய வகுப்பு எடுத்திருக்கோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சைவ சமயத்தின் தொன்மை அப்படின்ற ஒரு தலைப்பும், நம்முடைய இறைவன் யார் என்கிற 2வது தலைப்பும், நம்முடைய சைவ சமயத்தினுடைய சாதனங்கள் என்ன அப்படின்ற ஒரு 3வது தலைப்பும், இறைவனை அறிவிக்கும் நம் குருநாதர் யார் என்கிற 4வது, நம்முடைய புனித நூல்கள் எவை என்கிற 4வது தலைப்பும், திருமுறை சிறப்பு என்கிற 5வது தலைப்பும், சைவர்கள் செய்ய வேண்டியது யாது என்கிற ஒரு 6 தலைப்புகளை கொண்ட சிவகுடும்பம் என்கிற ஒரு
குழுமம் நமக்காக சைவ சமயத்தினுடைய அடிப்படை நுட்பங்களை இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கோப்புக்களாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோப்புகளை அடிப்படையில் வாசிக்கலாம் என்று முயற்சி செய்திருக்கிறோம். மழலைகள், மாணவர்கள் வந்திருந்தாலும், நம்முடைய பயிற்சிகளுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடியவற்றை அடியேன் இங்கு எடுத்து இயம்பலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சைவ சமயத்தினுடைய தொன்மை. சைவ சமயம் அதனுடைய தொன்மை குறித்து நாம் சொல்வதற்கு முன்பதாக, சிவபெருமான் சைவ முழக்கம் இன்றைக்கு சைவ முழக்கம்னா, அந்த மகுடம்னு சொல்லுவாங்க. "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி." இந்த மகுடம் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு சைவ முழக்கம்னு சொல்றாங்க. சைவ சமயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, இந்த சைவ முழக்கத்தை குழந்தைகள், மாணவர்கள் அடிப்படையில் ஒரு சைவ சமயத்தில் பின்பற்ற வர வேண்டும் என்ற ஆசைப்படுபவர்கள், முதலில் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சைவ முழக்கம் எதுடான்னா, இந்த சைவ முழக்கம் தான். இத வந்து கோவில்ல "அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா" அப்படின்னு கோயில்ல இருக்கிற அ பிராமணர்கள் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, "அரஹர நம பார்வதி பதையே" அப்படின்னு அப்படி உச்சரிக்கும் போதே எல்லாரும் தயாராயிடுவாங்க. தயாராயிட்டு, "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி" அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? "ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி." இதுக்கு பேர் என்னன்னா சைவ முழக்கம். ஒரு அடியாராக இருக்கிறவங்க, ஒரு சிவனடியாராக இருக்கிறவங்க, இந்த சைவ முழக்கத்தை எங்கு சென்றாலும் முதல்ல தெரிஞ்சு வச்சு, இதுதான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் அங்கீகாரம். இந்த சைவ முழக்கம் தெரியலன்னா, நமக்கு ஒரு 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 ஏதோ ஒண்ணு நம்ம இழந்த மாரி. நீங்க பாருங்க, ஏதோ ஒரு பேச்சாற்றல்லயே ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது உடனே "தென்னாடுடைய சிவனேன்னு" சொல்லுவாங்க. "எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி" அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த சைவ முழக்கம் எக்காலத்துக்கும் எப்போதும் தூங்கி எழுந்தும் உடனே நம்ம என்ன முழக்கம் செய்யணும்னா, அந்த சைவ முழக்கத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம். காதால கேட்டு நம்ம இத எளிமையா கத்துக்க போறோம். அதான் சைவ முழக்கம். இது அப்ப கோடை காலத்துல சைவ சமய பயிற்சி வகுப்பு ஏன் இதுல நான் சொல்லி தர்றோம்னா, சைவ முழக்கம் தெரியாம, சைவ முழக்கம் தெரிஞ்சா தான் இது சைவத்துக்கு அதாவது நம்ம சைவத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடிப்படை என்னன்னா, இந்த சைவ முழக்கம் தெரியணும். அரஹர நம பார்வதின்னு அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு நம்ம இடையில நம்ம சொல்லி எல்லாருக்கும் ஒரு அலர்ட்னஸ் கொடுப்போம். அந்த அலர்ட்னஸ்ஸ எல்லாருக்கும் அதுதான் சைவ சமயத்தினுடைய முழக்கம்னு சொல்லப்படுகிறது. இது அடிப்படையில் அந்த "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி" என்ற அந்த "ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி." இந்த இத்தனை போற்றியும் இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சைவ முழக்கத்தை ஒரு சைவத்துக்குள் இருக்கிறவங்க நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, வரப்போற குழந்தைங்களா இருந்தா, மழலையா இருந்தா, யாரா இருந்தாலும் இந்த சைவ முழக்கம் அவங்க காதுல ஓதி விட்டுறணும். அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துறணும். எப்போ ஒரு குழந்தைய சந்திச்சாலும், இத இத "தென்னாடுடைய சிவனைய போற்றின்னு" சொல்ல கத்துக் குடுத்துட்டா தான், எப்போ எந்த இடத்துல போய் முழக்கத்த நம்ம சொன்ன ஆரம்பிச்சாலும், அது அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சி சைவ முழக்கம் தான் முதல் முழக்கம். இந்த முழக்கம் தினமும் வந்து நம்ம முழங்கணும். இதுக்கு முழக்கம்னே பேர் வச்சிருக்கேன். சைவ முழக்கம்னு இத அப்படி அ இப்போ "ஜெய்" அப்படின்றாங்கல்ல. "ஜெய்" அப்படின்றாங்க. வடநாட்டவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி நம்மளுக்கு என்ன சைவ முழக்கம்னா, "தென்னாடுடைய சிவனே போற்றி" அப்படின்னு இழுப்போம். அப்படி இழுக்கும்போதே அடுத்த லைனுக்கு நம்ம தயாரா "எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி" இப்படி சொல்லும்போதே ஒரு அரவணைப்பு ஏற்படும். சைவ சமயத்தினுடைய முதல் அ முழக்கம் என்னன்னா, இந்த சைவ முழக்கத்த நம்ம எல்லாரும் கத்துக்கணும். இந்த அடிப்படைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா,
அ இதுதான் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம போதிக்கணும். வந்திருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி." இது தெரியாத ஒரு அடிப்படை அடியார்களே இதெல்லாம் தெரிஞ்சு இதுதான் முதல் முழக்கம். இந்த முழக்கம் எல்லாருக்கும் தெரியும். குழந்தைகளுக்கு இத நம்ம போதிச்சிரணும். இதுதான் சைவ முழக்கம்னு சொல்லப்படுது. வந்திருக்க சிறுவர்கள் யாராக இருந்தாலும், நம்ம போதிக்க போற குழந்தைகள் யாரா இருந்தாலும், அவங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த சைவ முழக்கம். இந்த சைவ முழக்கம் இது எளிமையா எல்லாருக்கும் தெரியும். ஆனா, உங்க காதுல எல்லா குழந்தைக்கும் இதுதான் பேசிக்ன்னு சொல்லி தரணும். இந்த பேசிக்க சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா, அது எங்க போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த அடியார சந்திச்சாலும் முதல்ல இத சொல்லறதுக்கு அது படுத்திக்கும் அப்படின்றது தான் முறை. சரி. இது வந்து சைவ முழக்கம்னு சொல்லக்கூடிய இது கோடைகால வகுப்புல நம்ம வந்து முதல் வகுப்பா, முதல் இதுவா இத சொல்லி தராங்க. சைவ முழக்கம் வந்து எப்படி சொல்லணும்னு சொல்லி. சிவாய நம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து ஒரு சைவ சமயத்துல நம்ம 2வதா தெரிஞ்சுக்க வேண்டியது நால்வர் துதி. ஏன் இந்த நால்வர் துதிய சொல்லணும்? அப்படின்னா, இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. நமக்கெல்லாம் ஆ ரொம்ப அச்சாணியாக இருந்த அ சமயக்குரவர்கள், நமக்கெல்லாம் வந்து வழிகோல் இருக்காங்க இல்லையா? எப்படி இருக்கணும் அப்படின்ற அவங்கள நம்ம போற்றணும். அதுக்கு நால்வர் துதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். "பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி." இந்த 2 முழக்கம் முதல்ல சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையில சைவ சமயத்துல. அதுக்கப்புறம் வந்து அ இந்த "பூழியர்கோன் வெப்பொழித்த" அப்படின்ற பாடல் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இந்த நால்வர் துதி தான் வந்து இந்த நால்வர் துதி பன்னிரு திருமுறை ஆசிரியர்களுக்கு சமமா நம்ம சொல்லக்கூடிய ஏன்னா இவங்கள சொல்லிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இது அடிப்படையில ஒரு சைவ சமயத்துக்குள்ள சைவ சமய பயிற்சியில முதல் முழக்கம் என்னன்னா, "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி." இந்த போற்றி அடிப்படையில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து துதி. உங்கள எந்த கோயில்ல யார் எங்க பாட சொன்னாலும், முதல்ல துதி பாடணும். என்ன துதி பாடணும்னா, அந்த "தென்னாடுடைய சிவனே போற்றி" முழக்கம் செஞ்சுட்ட பிறகு, "பூழியர்கோன் வெப்பொழித்த" அப்படின்ற நால்வர் துதிய பாடுறது தான் ஒரு முறையா நம்ம வச்சிருக்கிறோம். இதுதான் சைவ சமயத்துல இந்த 2 முதல் முழக்கம் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையில. 2வது எங்க போனாலும் இந்த ஒரு "பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி." இது வந்து குழந்தைங்களுக்கு அடிப்படையா இந்த 2 விஷயத்த நம்ம போதிக்கணும். பெரியவங்க வந்திருந்தாலும் சரி, அது சின்னவங்க வந்திருந்தாலும் சரி, இந்த 2 விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி. இது வந்து அடிப்படையில இந்த 2 சொல்லப்படுது. 3வதா கோடைகால பயிற்சியில சிறுவர்களுக்கு சிவபுராணம், சிறுவர்களுக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் வாழ்த்துன்னு நம்ம எத சொல்லி தரணும்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 லைன வந்து அந்த சிவபுராணத்துல இருக்கிற அ "ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி" அப்படின்னு முடியுது பாருங்க. அந்த 16 லைன கடவுள் வாழ்த்தா குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னு சொல்றாங்க. இந்த கோடைகால சமய பயிற்சி வகுப்புல ஒரு அட்டவணை குடுத்திருக்காங்க. அதுல அந்த அடிப்படையில என்ன சொல்லி தராங்கன்னா, முதல்ல அந்த சைவ முழக்கம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து குழந்தைகளுக்கு போதிக்கப்பட்டிருக்கணும். அந்த குழந்தைகள் வந்து அத தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2வது நால்வர் துதி. நிச்சயமா நால்வர் துதி அது கட்டாயமா அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். 3வது கடவுள் வாழ்த்து. இது என்ன கடவுள் வாழ்த்து? இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்த்து, கடவுள் வாழ்த்து இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அது மாரி நம்ம சைவத்துல இருக்கிற சிறுவர்களுக்கு கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு சொல்லி தரணும். அது எப்படின்னா, மாணிக்கவாசகர் இயற்றிய அந்த சிவபுராணத்துல இருக்கிற முதல் அந்த 16 லைன். இந்த 16 லைன் நிச்சயம் வந்து அடிப்படையில ஒரு குழந்தைங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்க்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி. இந்த 16 லைன் அடிப்படையில ஒரு குழந்தைக்கு நீங்க போதிக்கிறதா இருந்தா, பெரியவங்க யாருன்னா வந்திருந்தா, நீங்க சைவ சமயத்த இன்னொருத்தருக்கு எடுத்து இயம்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா,
இந்த 3 விஷயத்த நீங்க கரெக்ட்டா சொல்லிறணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு குழந்தைக்கு சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லத் தெரியணும். 2வது நால்வர் துதி சொல்லத் தெரியணும். 3வது இந்த 16 லைன் குழந்தைங்க சொன்னுச்சுன்னா, அது கடவுள் வாழ்த்தாக இங்க வரையறுக்கப்பட்டிருக்காங்க. தெரிஞ்ச குழந்தைங்க, ரொம்ப அதீத ஞானம் உள்ள குழந்தைங்க இன்னைக்கெல்லாம் வந்து திருமுறைகள்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மாணவர்கள், மாணவிகள் இருக்கிறாங்க. அவங்கலாம் அந்த சிவபுராணத்த அப்படியே 95, 96 லைனையும் அப்படியே கூட சொல்லலாம். அது அவங்களுடைய அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே, அவரு சாமி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும்போது நிச்சயம் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் உண்டு. இந்த 3 அடிப்படை விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம 4வதா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்து விநாயகர் பாடல்கள். அது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரணும்னா, இந்த 4வதாக விநாயகர் பாடல்கள் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு இந்த அட்டவணையில கொடுத்திருக்கிறாங்க. சைவ சமய பயிற்சி வகுப்புல கோடை காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு என்ன குடுக்க போறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா? சைவ முழக்கம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நால்வர் துதி தெரிஞ்சிருக்கணும். கடவுள் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்துல இருக்கக்கூடிய 16 லைன்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்து விநாயகர் பாடல்கள் எடுத்து தேவாரத்துல இருக்கக்கூடிய விநாயகர் பாடல்களும் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்து நிலம்பரை, கோலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை. விநாயகர்னா யாரு? அந்த கடவுள் பற்றின விஷயங்கள்லாம் சொல்லி, நம்ம அந்த ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்து நிலம்பரை, கோலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தனை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து 4ஆம் திருமுறையில 2வது இந்த அ எ மன்னிக்கவும். பிடியதன் உருவமை அப்படின்னு வந்து திருஞான சம்பந்தர் இயற்றிய அந்த பாடலும் பாடி குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு இங்க வகுத்திருக்கிறாங்க. "பிடியதன் உருவமை கொல்லமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே." அப்புறம் "வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு." இப்படி சொல்லிட்டு நம்ம வகுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சைவ சமய பயிற்சி வகுப்புல குழந்தைங்களுக்கு அடிப்படையில மாணவ, மாணவிகளுக்கு குடுக்கக்கூடிய அந்த இது சொல்லிட்டு வராங்க. இதுதான் திருப்பி, திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல சைவ முழக்கம் குழந்தைங்களுக்கு தெரியணும். எங்க போனாலும் இப்ப அப்பா சொல்றாங்க, "தென்னாடுடைய சிவனே போற்றின்னா" அம்மா உடனே "எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி." அப்ப குழந்தைங்க என்ன பண்ணணும், "ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரணும். இதுதான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து இந்த முழக்கம் திருப்பி, திருப்பி நீங்க குடும்பத்திலேயே பயிற்சி பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு. 2வது நால்வர் துதி, ஊழியர் கொண்டு பொழித்த. 3வது வந்து கடவுள் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்தை 16 முதல் 16 லைன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து பேசிக்கா ஒரு குழந்தைக்கு போதிக்க வேண்டிய அ இது. அப்புறம் 4வது விநாயகர் பாடல்கள் நிச்சயம் குழந்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். காரணம் என்னன்னா, நாதமாக இருக்கக்கூடிய கணபதியை அறிமுகப்படுத்தி முழு முதற் கடவுள்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து சில பாடல்கள்லாம் சொல்லி தரணும். "பாலும் தெளிதேனும்ன்ற" பாட்டும், கணபதி என்றிட திருவாக்கும் என்ற பாடலும், ஓம் எனும் பிரணவ ரூப நாயகான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள கணபதிய பத்தின செய்திகள சொல்லணும். இது வந்து அடிப்படையில ஒரு சைவ சமய பயிற்சி வகுப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அ 12 திருமுறை செய்திகள். இந்த 12 திருமுறை இப்ப நம்ம மத்த சமயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நூல் இருக்கும். மற்ற மாற்று சமயக்காரங்களுக்கு ஒரு நூல் இருக்கும். அவங்க ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு பைபிள் எடுத்துட்டு போவாங்க. ஒரு திருக்குரான் எடுத்துட்டு போவாங்க. அவங்க பயிற்சி செய்வாங்க. நமக்கு என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி தரணும். நமக்கு என்ன நூல் இருக்கு? அத நம்ம வந்து சொல்லி தரணும். எப்படி சொல்லி தரணும்னா, நமக்கு 12 திருமுறை இருக்கு. நமக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன. அந்த 12 திருமுறைய வந்து நம்ம வந்து அத அறிமுகப்படுத்தணும். இப்போ வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்துவோம். வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா, என்ன சொல்லுவான்? வாங்க இவரு தான் வந்து என் கூட பணியாற்றுறாரு. இவரு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே அவருக்கு தண்ணி குடுப்போம். எல்லாரையும் படுத்துவோம் இல்லையா? அப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்த உடனே, "வாங்கய்யா, நீங்க தான் என் கூட வேலை செய்றீங்களா கணவர் கூட" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 12 திருமுறை அறிமுகப்படுத்தணும். வாங்க, வாங்க. சைவ சமயத்துல இந்த 12 திருமுறை இருக்கு. எப்படி ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துறோமோ, அதுபோல இந்த சந்ததிகள் என்று சொல்லக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு நீங்க இந்த 12 திருமுறை அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாங்க. இதான் 5வது லெசன். அதாவது அடிப்படையில ஒரு மாணவ, மாணவிகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னா, சைவ முழக்கத்த முதல்ல சொல்லிக் குடுத்துருங்க. 2வது அந்த நால்வர் துதிய சொல்லிக் குடுத்துருங்க. 3வது அந்த சிவபுராணத்துல இருக்கக்கூடிய 16 வரிகள முதல் 16 வரிகள கடவுள் வாழ்த்தா சொல்லிக் குடுத்துருங்க. 4வது எப்படி ஒரு 2, 3 கணபதி பாடல்கள குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்துருங்க. அது நிச்சயம் வந்து ஆரம்ப கடவுள், அந்த ஆரம்பமா இருக்கக்கூடிய இறைவன நினைச்சு எல்லாமே சிவபெருமானுடைய படைப்பு தான். அதையும் வந்து எளிமையா சொல்லுங்க. சாமியோட ஆற்றலுடைய வடிவம் தான் விநாயகரு. சாமியுடைய ஒளி வடிவம் தான் முருகப்பெருமான். அப்படின்னு ஒவ்வொருத்தையும் உவமையா சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போயிடலாம். வந்திருக்கவங்க எல்லாருமே குழந்தைங்களா இருந்தா, இப்ப நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏம்ப முடியும். வந்திருக்கவங்க எல்லாருமே பெரியவங்கன்றதுனால, அடிப்படை விஷயத்த நான் உங்களுக்கே போதிச்சுர்றேன். சிவபெருமான், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து 5வதா நம்ம என்ன செய்யணும்னா, 12 திருமுறைகள குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். எப்படி அறிமுகப்படுத்துவீங்க?
இப்ப நான் சொன்ன மாரி ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிற மாரி, ஒரு குழந்தைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நமக்கு வந்து எந்த நூல் அத வந்து நம்ப அப்பா, அம்மாவலே வந்து 12 திருமுறைய உதாசீனம் பண்ணீங்கன்னா, அவங்களும் உதாசீனம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ப வந்து அத கண்டுக்கல இல்லையா? ஏன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப நுட்பமானவங்க. எப்படி நுட்பமானவங்கன்னா, அம்மா என்ன செய்யுதுன்னு நிச்சயம் கண்டுபிடிச்சிரும். அப்பா என்ன செய்யுதுன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்பா, அம்மாவும் சேர்ந்து 12 திருமுறையில ஏதாவது ஒண்ணு எடுத்து இயம்பி பாடும்போது தான், ஓஹோ! ஞாயிற்றுக்கிழமையானா இத செய்யணுன்ற அறிவு அதுக்கு வரும். ஏன்னா நமக்கு அதுதான் இல்லையே. நமக்கு தான் அந்த வழிபாடும் எல்லாமே மறக்கடிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. நம்ம தான் வேற வேற உலகத்துக்கு போயிர்றோம் இல்லையா? அதனால சைவ சமயத்த வந்து கொண்டு போறதுக்கு அப்பா, அம்மா ஒரு அடிப்படை. அன்னையும், பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப குழந்தை யார பார்க்கும் முதல்லன்னா, அவங்க முதல் பள்ளிக்கூடமே வந்து அப்பா, அம்மா தான். அந்த அப்பா, அம்மாவ உற்று நோக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்க்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து ஒரு அசைவம் செஞ்சுட்டு, நல்லா எண்ணெய் தேய்ச்சு இதுவரை எண்ணெய் தேய்ச்சுன்றேன். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா, குழந்தைங்களும் அதே என்ன பண்ணிக்கும். வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. வாரத்தினுடைய முதல் நாளை எப்படி பயன்படுத்தணும்னே தெரிய மாட்டேங்குது. இது ஓய்வு நாள் கிடையாது. இது ஓய்வு நாளே கிடையாது. வாரத்தினுடைய முதல் நாள் இந்த இந்த நாள் வந்து இன்னைக்கு யார் முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ, அது மாரி தான் வார நாட்களும் இருக்குன்றத நம்ம தெளிவுபட தெரிஞ்சு அதனால தான் இறைவனுக்காக இந்த நாள ஒதுக்குறாங்க. இந்த முதல் நாள. அடுத்து தான் சந்திரனுக்கு ஒதுக்கப்படுது. சந்திரன்ன்றது மனசுக்கு உண்டானது. ஞாயிறுன்றது உயிருக்கு உண்டானது. சூரியன், நெருப்பு. அப்படிப்பட்ட இந்த நாள நம்ம எப்படி பயன்படுத்தணும்? சமயத்துக்கு பயன்படுத்தணும். சைவ சமயத்துக்கு முழுக்க முழுக்க. இத வந்து மாற்று சமயக்காரர்கள் வந்து கையில எடுத்துக்கிறாங்க. பாருங்களேன். எது எல்லாம் நாம செய்ய தவறுனமோ, சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகளினுடைய அடி ஆதாரமாக இருக்கக்கூடிய, நாதமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், நம்முடைய சொல்லாடல்கள் அனைத்தையும் மாற்று மதத்துக்காரர்களும், மாற்று சமயத்துக்காரர்களும் பின்பற்றுகிறார்கள். அதான் ஆச்சரியமான விஷயம். இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் முதல்ல எடுத்துக்கணும் கையிலன்னா, சிவபெருமானுக்கு உண்டான ஒரு நாளாக நாம் தான் கையில எடுக்கணும். அப்படிப்பட்ட இந்த நாள, இந்த அற்புதமான இந்த நாள் நம்ம வந்து சைவ சமயத்துக்கு உகந்த நாளாக பயிற்சிவிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை நாளாக நம்ம எடுத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள். எல்லா நாளும் சிவபெருமானுடைய நாள் தான். நம்ம எல்லாம் காரண காரியம் சொல்லிக்குவோம். ஆனா, இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது ஒரு ஒரு குறிப்பான ஒரு நாள். சரிங்களா? சிவாய நம! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடிப்படையில இந்த 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 பேசிக் நான் சொன்ன இந்த பேசிக் வந்து இந்த 12 திருமுறை அறிமுகப்படுத்தணும். இந்த 12 திருமுறை அறிமுகப்படுத்துறதுக்கு அதுல இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் பத்தி முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிறணும். இந்த 12 திருமுறை வந்ததுக்கான காரணம், 12 திருமுறை இயற்றியது யாரு? அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இப்ப அப்பாவும், அம்மாவும் தெரிஞ்சு வச்சுக்கினா தான் குழந்தைகள். ஏன்னா அப்பா, அம்மாவுக்கு அடிப்படை தெரியலன்னா, குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ போவாங்க, திருநீர் பூசுவாங்க, பிரதோஷத்துக்கு போவாங்க. இதே தான் சொல்லிக் குடுத்துருப்பாங்களே கண்டி, எதுக்கு போணும்? எதுக்கு என்னத்துக்கு போணுன்ற அறிவே இல்லாம அப்பா, அம்மா செஞ்சாங்கன்னா, அதுங்களும் பாவம் காலேஜ் முடிச்சிருக்கும், எல்லாம் முடிச்சிருக்கும், எல்லாம் போயிருக்கும். ஆனா என்னத்துக்கு போணும்னு தெரியாமலே போயிருக்கும். ஆமா எங்க அம்மா பாடுவாங்க, பஞ்சபுராணம் பாடுவாங்க. அப்படிதான் சொல்லுவேன் கண்டி. ஏன் பாடுனாங்க? எதுக்கு பாடுனாங்க? எப்படி பாடுனாங்க? யார் இயற்றுனது? என்னத்துக்கு தான் அத பாடுறாங்கன்ற அறிவு இல்லாம தான் கடைசி வரைக்கும். அதாவது சேவாக்கியர் சொன்ன மாரி தான். "எண் இறந்தோர் கோடியே, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய், வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கால் கோடி 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 எண் இறந்தோர் கோடியே." இப்படியே செத்து போனவங்க தான் அதிகம். வீம்புக்கு வந்து நான் பாடுறவங்க இருப்பாங்க. அந்த மாரி பகட்டுக்காகலாம் பக்தி செய்யாம, பணிவோட பக்தி செஞ்சு அப்பா, அம்மா வாழ்ந்தா தான், குழந்தைங்க வந்து அதனுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்து. அடுத்து இது நம்ம சைவ சமயத்தினுடைய அ க முதல் விஷயம் என்னன்னு சொன்னேன். 2வது விஷயம், முதல் விஷயம் சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணும். 2வது விஷயம் நால்வர் துதி தெரிஞ்சிருக்கணும். 3வது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய சிவபுராணத்துல இருக்கக்கூடிய 16 லைன் குழந்தைங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். 4வது கணபதியுடைய பாடல்கள் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். 5வது 12 திருமுறைய அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்ப 12 திருமுறை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது 63 நாயன்மார்களுடைய கதைகளை நிச்சயமா குழந்தைகளுக்கு போதிக்கணும். இந்த 63 நாயன்மார்களுடைய சிறப்ப சொல்லாம, நாம சைவ சமயத்துக்குள்ள நுழைவது என்பது இயலாத காரியம். அப்போ இவங்க இந்த சமயக்குரவர், சந்தானக்குரவர் இவங்க எல்லாம் அறிமுகப்படுத்தாம, நாம அதுக்குள்ள போய் ஒண்ணும் பண்ண முடியாது. 0 தான். இருட்டா இருக்கும். சமயம் எப்படி இருக்குன்னா, நமக்கு இருட்டா இருக்கும். அப்போ ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுறதுன்றது அசாத்தியமான ஒண்ணு. அப்படி நம்ம சைவ சமயத்த தெரிஞ்சுக்கணும்னா, நாம அடிப்படையில தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லி தர முடியாது. அப்போ நம்ம ஆசிரியராவும் ஆவறதுக்கான தகுதியும் எங்களுக்கு கிடையாது. சாமி நம்மளுக்கு உணர்த்தினா மட்டும் தான் நம்ம இன்னொருத்தருக்கு உணர்த்த முடியும். அந்த வகையில அடிப்படையில நம்ம வந்து சைவ முழக்கமும், நால்வர் துதியும், அந்த கடவுள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய முதல் 16 வரியும், விநாயகர் பாடலும், 12 திருமுறையும் நம்ம அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறமா 12 திருமுறைய சொல்லிக் குடுத்துட்டு, அந்த 12 திருமுறைய சொல்லிக் குடுக்கறதுக்கு முன்னாடி 63 நாயன்மார்கள அறிமுகப்படுத்தணும். 63 நாயன்மார்கள அறிமுகப்படுத்தின பிறகு தான்,
இந்த 12 திருமுறையும் பாட முடியாத காரணத்துக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பஞ்சபுராணத்த கையில எடுக்க போறோம். ஏன் பஞ்சபுராணத்த கையில எடுக்கிறோம்னா, இந்த 12 திருமுறையும் பாட முடியலன்னு நம்ம இப்ப ஸ்ட்ரெய்ட்டாவே எல்லாம் பஞ்சபுராணத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்கு பஞ்சபுராணத்துக்கு வரணும்? எப்படி ஏன் இத சுருக்குனாங்கன்ற விஷயம் தெரியாமலே பஞ்சபுராணத்துக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அந்த பதிக பாடல்கள்லாம் 18,476 பாடலா? சிவபெருமான் சிவ. அந்த 18,000 18,000 சொச்சத்தையும் பாட முடியலன்ற ஒரே காரணத்துக்காக சுருக்கி பஞ்சபுராணம்னு சொல்லிட்டு அத சுருக்கமா சொல்லிட்டாங்க. அத பாடி இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. நெறைய பேர் சான்றிதழ் வாங்குறோம். ஆனா ஏன் வாங்குறோம்? எதுக்கு வாங்குறோம்? எதுக்கு அத பண்ணப்பட்டிருக்காங்கன்ட்டு இப்ப நான் சொன்ன அந்த சைவ முழக்கமும், நால்வர் துதியும், அந்த சிவபுராணமும், அப்புறம் விநாயகர் பாடலும், அந்த 12 திருமுறையும் அ அடிப்படையில தெரிஞ்சு, அப்புறம் 63 நாயன்மார்களுடைய வரலாறு தெரிஞ்சு, கதைகள்லாம் தெரிஞ்சு, சைவ சமயத்தினுடைய நுட்பம் தெரிஞ்சு, அவ்வளோ பக்தி தெரிஞ்சு, பக்தி, பணிவு, இரக்கம், கருணை இதையெல்லாம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நாள் முழுக்க இத ஓத முடியலன்ற ஒரே ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டது தான் பஞ்சபுராணம். இந்த 6வது விஷயமா இத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 7வதா என்ன கோடைகால பயிற்சி வகுப்புல சொல்றாங்கன்னா, அ 7வதா முருகப்பெருமானுடைய பாடல அறிமுகப்படுத்துறாங்க. திருப்புகழ் சுருக்கமா. அப்புறம் வந்து 8வதா சக்திக்கு இடம் அளிக்கிறாங்க. பார்வதிக்கு உண்டான பாடல்கள். அப்புறம் 9வது வகுப்பா என்ன சொல்றாங்கன்னா, நாயன்மார்களுடைய வரலாற்ற வந்து எடுத்து இயம்ப சொல்றாங்க. 10வது இதெல்லாம் வந்து நான் பொருளடக்கமா சொல்றேன். வருங்காலங்கள்ல ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியா தான் இத கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் சொன்னது சைவ முழக்கமும், நால்வர் துதியும், சிவபுராணமும், விநாயகர் பாடலும், 12 திருமுறை அறிமுகப்படுத்துறது. அப்புறம் பதிக பாடல்களுடைய சுருக்கமாக பஞ்சபுராணத்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது. அப்புறம் முருகப்பெருமானுடைய பாடல்கள அறிமுகப்படுத்துறது. அதுக்கப்புறம் பராசக்தியினுடைய விஷயங்கள சொல்லி தர்றது. அதுக்கப்புறம் நாயன்மார்களுடைய வரலாற்ற வந்து கொஞ்சம் விரிவா எடுத்து சொல்றது. அதுக்கப்புறம் 10வது பழமொழிகள குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது. 11வதா ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, திருக்குறள குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது. சைவ சமய பயிற்சி வகுப்புல திருக்குறள அறிமுகப்படுத்துறது. அதுக்கப்புறம் செயல் திட்டம்னு சொல்றாங்க. என்ன செயல் திட்டம்னா, வந்து இருக்க குழந்தைகளுக்கு இதுகாரம் சொல்லிக் குடுத்த விஷயங்கள்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு வைக்க சொல்றாங்கப்பா. இதுதான் கோடைகால சமய பயிற்சியினுடைய மொத்த பொருளடக்கம் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். செயல் திட்டம் 1, செயல் திட்டம் 2, செயல் திட்டம் 3ன்னு கொண்டு போறாங்க. சொல்லும் பொருளும், அப்புறம் சின்ன சைவ சமயத்தில பயன்படுத்துற சொற்கள குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணுமா? அது என்னென்ன சொல்லுன்னு சொல்லிட்டு அதில வச்சிருக்காங்க. அப்புறம் சங்குநாத பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சங்குகள எப்படி முழங்கணும்னு ஒரு பயிற்சி குடுத்துருக்காங்க. 15வதா என்ன சொல்றாங்க, விளையாட்டு போட்டிகள் வைக்கணுன்றாங்க. அப்புறம் வந்து 16வதா பரதநாட்டிய நிகழ்ச்சி, சைவ சமயம் சார்ந்த நிகழ்ச்சியா வைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த கோடைகால பயிற்சி வகுப்பினுடைய பொருளடக்கத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒருமுறை மனம், மொழி, மேகலாலை வணங்கி, இந்த புது முயற்சிக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும்னு சொல்லி, வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அன்பர் பெருமக்கள், இதுகாரும் கேட்ட இந்த பொருளடக்கம் குறித்தும், இந்த செய்தி குறித்தும், வருங்காலங்கள்ல குழந்தைகளுக்கு எப்படி எடுத்து செல்லலாம் என்ற கருத்துக்களையும், இங்க முதல் நிகழ்ச்சின்றதுனால, இங்க குழந்தைகள் என்ன யாருமே வரலன்னு நெனைக்கிறேன். அதனால பெரியவங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எப்படி நம்ம இந்த நிகழ்ச்சிய கொண்டு போலான்னு நீங்களும் வந்து சொன்னீங்கன்னா, இந்த 16 தலைப்பு நான் சொன்னேன் இல்லையா? இந்த கிட்டத்தட்ட 16 தலைப்பு சொல்லியிருக்கிறேன். முதல் தலைப்பு சைவ முழக்கத்த சொல்லித் தர்றது, 2வது நால்வர் துதிய சொல்லித் தர்றது, 3வது சிவபுராணம் குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றது, 4வது விநாயகர் பாடல், 5வது 12 திருமுறைகளை வந்து எடுத்து சொல்றது. அதுக்கப்புறம் 6வது அந்த பதிக பாடல்களினுடைய சுருக்கமாக பஞ்சபுராணத்த குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றது, 7வது முருகப்பெருமானையும், 8வது உமையம்மைக்குடைய பாடல்களையும் சொல்லித் தர்றது, 9வது ஒரு விரிவா 63 நாயன்மார்களுடைய கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றது, 10வது பழமொழிகள சொல்லித் தர்றது, 11வது வந்து திருக்குறள சொல்லித் தர்றது. திருக்குறள் அதான் தேவையானது மட்டும். 12வது செயல் திட்டம். இதுவரைக்கும் குழந்தைங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதுனத சரிபார்த்து அதுங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கிறது. 13வதா சொல்லும் பொருளும். நம்ம சைவ சமயத்துல சொல்லாடல்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றது. அப்புறம் 14வது சங்கு பயிற்சி. இதெல்லாம் வந்து நம்ப சாத்தியமான்னு தெரியல. இருந்தாலும் அட்டவணையில இருக்குது. அப்படியே சொல்லிர்றேன். 15வது விளையாட்டு போட்டிகள் வைக்கணுன்றாங்க. 16வது பரதநாட்டிய பயிற்சி வைக்கணும். இதுதான் கோடைகால சைவ சமய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2016ல வெளியிட்டிருக்காங்க. 15ல அருள்மிகு சாந்தநாயகி உடனுரை ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் பள்ளிக்கரணையில வெளியிட்ட புத்தகத்தினுடைய அடிப்படை சாராம்சத்த தான் இப்ப நான் வாசிச்சிருக்கேன். சிவ சிவா திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, இந்த மாரி நம்ம சைவ சமயத்த கொண்டு போலாம். இது நல்லா இருக்குன்னு சொன்னா எடுத்துக்கலாம். இல்லன்னா இன்னொரு சைவ சமய அடிப்படைய வச்சிருக்கிறேன். அதுதான் அடிப்படையில நான் இப்ப சொன்னது. என்னன்னா, சைவ சமயத்தில அடிப்படை நுட்பம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சைவ சமயத்தினுடைய தொன்மை பற்றி பேச சொல்றாங்க. 2வது இது பெரியவங்களுக்கு. நல்ல முதிர்ந்து தெரிஞ்சுக்கக்கூடிய, இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு, சைவ சமயத்தில அது தெரியாம இல்லையா? ரொம்ப படிச்ச அறிவுஜீவிகளா இருப்பாங்க. புறப்படிப்பு படிச்சிருப்பாங்க. பட்ட படிப்புலாம் படிச்சிருப்பாங்க. பட் சமயத்தில அவங்களுக்கு வந்து சில அறிவுலாம் இருந்திருக்காது. அவங்களுக்கு என்ன சொல்லலாம், சைவ சமயத்தினுடைய தொன்மை சொல்லணும். 2வது நம் இறைவன் யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். 3வது சைவ சாதனங்கள். என்ன அந்த 3 பொருள் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா?
பயன்படுத்துறோமே அந்த சாதனங்கள். அதாவது திருநீறு, கண்டிகை, 5 எழுத்து மந்திரங்கள அவங்களுக்கு சொல்லி தரணும். 4வது இறைவனை அறிவிக்கும் நம் குருநாதர் யாருன்ற தலைப்புல அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்முடைய புனித நூல்கள் எதுன்னு சொல்லிட்டு இந்த படிச்ச மேதாவிகளுக்கு நம்ம பாடம் எடுக்கணும். படிச்ச மேதாவின்னு தெரியும்ல. அதாவது பட்ட படிப்புலாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா ஏதோ அம்மா சொல்றாங்கன்னு திருநீர் பூசிக்குவாங்க. அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவாங்க. ஏன் போறோம், எதுக்கு போறோம்ன்னு தெரியாது. பட் அவங்க மாடர்னைஸ்டா பகுத்தறிவுலாம் பேசுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சைவ சமயத்தோட தொன்மைய எடுத்து சொல்றதுக்கு ஒரு வகுப்பு தேவைப்படுது. அதுக்கு 5வதுல திருமுறை சிறப்பு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. 6வது சைவர்கள் செய்ய வேண்டியது யாதுன்ற ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க. அந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் தான் நான் பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த வகுப்பு நம்ப எப்படி குழந்தைகிட்ட எடுத்துட்டு போலான்னு நீங்க கொஞ்சம் எனக்கு ஒத்துழைச்சீங்கன்னா, வருங்காலங்கள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சைவ சமயத்த நம்ப வந்து எப்படி கொண்டு போலான்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கான்னு பாருங்க. அந்த அடிப்படை 16 பாடத்திட்டமும் சிறுவர்களுக்கு உண்டானது. இந்த சைவ சமய நுட்பம் வந்து பெரியவங்களுக்கு உண்டானது. தொன்மைன்னா என்ன? நம் இறைவன் யாரு? சைவ சாதனங்கள், இறைவனை அறிவிக்கும் நம் குருநாதர் யார்? புனித நூல்கள் எவை? திருமுறை சிறப்பு, சைவர்கள் செய்ய வேண்டியது யாது? இந்த தலைப்பு. இதையெல்லாம் ஒரு அடிப்படையா வச்சு வகுப்பு மாரி கொண்டு போலான்றது அடியேனுடைய தாழ்மையான கருத்து. இதெல்லாம் எனக்கு சொந்த கருத்து கிடையாது. எல்லாமே திரட்டிய நூல்கள் தான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி. அம்மா அலுவலகத்துல இருப்பாங்க சித்ரா அம்மா. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆனந்தி அம்மா, பரிமளா அம்மா, சித்ரா அம்மா, ஆர்த்தி சிவகுமார், அப்புறம் கணபதி ஐயா, அப்புறம் வந்து கொல்லிமலை தனசேகரன் ஐயா. இவங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சாமி உங்களுக்கு தான் அனுகிரகம் கொடுத்தா நமக்கெல்லாம் ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போலான்னு கொஞ்சம் நீங்க எல்லாம் பேசினா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள எல்லாம் வருக வருக என்று இந்த முற்றத்தில் வரவேற்று, அ இந்த கோடை காலத்தில இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய பங்களிப்பை 2 ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, நான் அடுத்த சமயத்துக்கு எப்படி கொண்டு போலான்னு நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அம்மா சித்ராம்மா இருக்கீங்களா? பேச முடியுமா? அலுவலகத்துல இருந்து? திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. சிவாய நம சிவாய நம. திருவடிகளுக்கும் வணக்கம். நீங்க ம். சொன்ன இந்த பொருள் அடக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. முதல்ல இன்னைக்கு யாராவது குழந்தைங்க வந்திருக்காங்களான்னு கேளுங்களேன். ஏன்னா பெரியவங்களோட ஃபோன் தான் நமக்கு தெரியுது. அதுல குழந்தைங்க கூட இருக்கலாம். ராஜாராணி ஐயா கூட சொன்னாங்க, எங்க பேரன் பேத்தி கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அதனால அதாங்க குழந்தைங்க யாராவது இருக்கீங்களான்னு கேளுங்களேன். ஆமா ராஜா ஐயா வந்துட்டு போயிட்டாரு. ம். இருக்காங்க. குழந்தைங்க யாருனா இருக்காங்க. ஆர்த்தி அம்மா இருக்கீங்களா? ஆர்த்தி சிவகுமார். குழந்தைகள இட்டுன்னு வந்திருக்கீங்களா யாருனா? ஐயா இருக்கேங்கய்யா. ஆஹா. யாரு? யாருடைய குமார் ஐயாவுடைய ஆமாங்கய்யா. எங்கிருந்து வரீங்க? முல்லைவாடிங்கய்யா. ஓஹோ! அப்பா பேர் சொல்லுங்க. சிவகுமார். ஆ அவங்க சித்தாந்த வகுப்பு போயிட்டாங்களா? ஆமாங்கய்யா. சரி, சரி. சரி சாமி. சிவாய நம. அம்மா வந்திருக்காங்கம்மா. குழந்தைங்க வந்திருக்காங்கம்மா. சித்ராம்மா வந்திருக்காங்க. குழந்தைங்க வந்திருக்காங்க. எத்தன பேர் குழந்தைங்க இருக்கீங்கம்மா ஆர்த்தி? வந்திருக்காங்களா? ஐயா 3 இல்ல பேருங்கய்யா. குழந்தைங்க 3 பேர் இருக்காங்களாம்மா? அவங்கள இன்னைக்கு முதல்ல சைவ முழக்கம் சொல்லலாங்க ஐயா. ஆ சிவா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. உங்க சீடர்களுடைய பசங்க தான். ஆமா ஆமா, ஆத்தூர்க்காரங்க தான் வந்திருக்காங்க. சரிங்கம்மா. குழந்தைங்கள நான் பார்த்ததில்ல. அ ம். இருந்தாலும் சைவ முழக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சது முதல்ல இன்னைக்கு சொல்லுங்க. அவங்க பேரு, சரிங்கம்மா. நீங்க அவங்க எங்கிருந்து வராங்க, அத சொல்லிட்டு ம். சைவ முழக்கம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாடல் பாட சொல்லிருங்க. இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. சிவாய நம. பரவால்ல. நான் குழந்தைங்க யாரும் இல்லன்னு நெனச்சுட்டு இருந்தேன். சிவாய நம. ஆர்த்தி, சிவகுமார் யாராவது வந்திருக்கீங்க? பேர் முறையா சொல்லுங்க பாக்கலாம். ஐயா ஆர்த்தி, தைலீஸ்வரன், நர்மதீஸ்வரன். ஓ! சரி. ஆர்த்தி உங்க உங்க பேர் ஆர்த்தி. உங்க வயசு என்ன? நீங்க என்ன படிக்கிறீங்க? ஐயா 12th முடிச்சிருக்கோங்கய்யா. காலேஜ் அடுத்த வருஷம் இப்ப போகணும். சரி. இப்பவே அப்ளை பண்ணலையா? 12th முடிச்சுட்டு? அட்மிஷன் போட போகணுங்கய்யா. சரி. ஓ! சூப்பர். ஓ! ரைட். மிதிலா மாரி நீங்களும். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. அடுத்து யாரு? அடுத்த பேர் சொல்லுங்க. தைலீஸ்வரன்யா. என்ன ஈஸ்வரன் சொல்லுங்க? தைலீஸ்வரன்யா. தைலீஸ்வரன். தாவா? ஆமாங்கய்யா. தா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஸ்பெல் பண்ணுங்க. THA ஆ. ISH
ஆ, ஆ. WARAN. தைலீஸ்வரன். தைலீஸ்வரனா? ஆமாங்கய்யா. ஆஹா. சரி, சரி, சரி. மகிழ்ச்சி. அடுத்து இன்னொருத்தர் யாரு? நர்மதீஷ். நர்மதீஷ். ஓஹோ! இப்ப நீங்க தான் மூத்தவங்களா? ஆமாங்கய்யா. உங்களுக்கு கீழ 2 பேர் இருக்காங்க. ஆமாங்கய்யா. முதல்ல உங்க திருவடிய நான் வணங்கிக்கிறேன். ஏன்னா, சின்னவங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், ஐயா சொன்ன வாக்கு காப்பாத்திட்டு போயிட்டாரு. நேத்து குமார் ஐயா குழந்தைங்ககிட்ட ஃபோன குடுத்துட்டு போறேன். நிகழ்ச்சி வருவாங்க ஐயான்னு சொல்லிட்டு போனாரு. ஆர்த்தி உங்கள நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அப்புறம் தைலீஸ்வரன் தானே? ஆமாங்கய்யா. ஆமாங்க. அப்புறம் நர்மதேஸ்வரனா? நர்மதீஷ்ங்கய்யா. நர்மதீஸ்வரன். ஓ! சிவா திருச்சிரம். உங்க 3 பேரையும் வருக வருக இந்த நிகழ்ச்சி சார்பா முதல் வகுப்பு கோடைகால பயிற்சி வகுப்பு வந்திருக்கிறீங்க. இந்த பயிற்சி வகுப்புல இப்ப ஏற்கனவே நீங்க சைவத்துல அப்பா, அம்மா உங்களுக்கு எல்லாமே போதிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த சைவ முழக்கம் தெரியுமா? சைவ முழக்கம். ஆர்த்தி, "தென்னாடுடைய சிவனே போற்றி" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்கய்யா. தெரியுங்கய்யா. சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சித்ரா அம்மா சொன்ன மாரி முதல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சைவ முழக்கத்த. திருச்சிற்றம்பலம். ம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எக்ஸலென்ட். அற்புதம், அற்புதம், அற்புதம். வேற என்ன உங்களுக்கு அடிப்படையில் தெரியும்? சைவ முழக்கம் தெரியும். அந்த 4 துதி தெரியுமா? ஆர்த்தி, தெரியுங்கய்யா. சொல்லுங்க பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலித்திரே நாவலோர் வன்தொண்ட பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரட்டிரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். அற்புதம், 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 அற்புதம். ஒரு சைவ சமயத்துல அடிப்படையில இப்படி சைவ முழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. 4 துதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல குடும்ப பின்னணியில நல்ல ஒரு அப்பா, அம்மா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. சைவ சமயத்தினுடைய அடிப்படை. எங்களுக்கெல்லாம் வந்து கல்லூரி கடந்தும், இத்தன வயசுக்கு அப்புறம் சாமி எங்களுக்கு உணர்த்தி, இந்த 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 மாரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு சாமி இந்த காலத்துல குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இளமையிலேயே அந்த அந்த 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அந்த 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு இந்த இந்த இளம் வயதிலேயே சாமி உங்களுக்கு இவ்வளவு ஒரு கருணை குடுத்துருக்காருன்னா பெரிய விஷயம். நன்றி. மிக்க நன்றி. அடுத்து சிவபுராணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கய்யா. சிவபுராணம். சிவபுராணம் சரி. சொல்றீங்களா? நம்ம சித்ராம்மா சொல்லலாமா? சொல்லுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க பாப்போம். எல்லாம் 3 பேரும் சேர்ந்தே சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, அறமுமாகின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேதம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகந்தன் பேய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உலகிலும் கோள்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒன்றுவிக்கும் சீரோர் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி,
ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தனையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலாய் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானின் பேரும் சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றையேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் சேயாய் காலங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் என்பேமா. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கமளவும் இறுதியாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தோளுந்தின் நாட்டத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் வழங்கலிய நின்ற மறையோனே கண்ணோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிலங்களூர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுக்கு மூடி மலஞ்சோறு உண்பது வாயிற்குடிலை மழங்க குணலைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேக்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீர்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனை தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரியும் நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஓராத உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் ஊருக்கேன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈற்றென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியனே காக்கும் என் காதலனே காந்தலிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே ஆட்டாமி காய்கின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றம் அமையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாய் அமுதே உடையானே வேற்று விகார விடைக்குடம்பை நூக்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல கூற
பிரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் வைத்தாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் ஏற்ற பணிந்து சிற்றம்பலம். நன்றி நன்றி, ஐயா அற்புதம். சிவாய நம்ம ஐயா திருச்சிற்றம் தில்லையம்பலம். அம்மா சித்திராமா பேசுங்கம்மா. ஐயா இன்னைக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க பிள்ளைங்க. நீங்க ஆமா சான்றிதழ் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அருமையா சொன்னாங்க. கண்டிப்பா. குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. சைவ முழக்கம் கேட்டேன், இன்னும் யாராவது அழகா. ஐயா இன்னும் யாராவது குழந்தைங்க யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க ஐயா. பரிமளா அம்மா வந்திருக்காங்க, அவங்க கூட கண்டிப்பா குழந்தைங்க இருப்பாங்க. இருங்க, இந்த ஆனந்தி அம்மா இருக்காங்களான்னு கேக்குறேன். ஆனந்தி கூட இருக்கலாம். ஆனந்தி அம்மா, திம்மராஜம்பேட்டை அம்மா, உங்க குழந்தைங்க யாருன்னா பக்கத்துல இருக்காங்களாம்மா? ஆனந்தி அம்மா இல்ல, பரிமளாமா ஸ்கூல்ல இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. கணபதி ஐயா நிச்சயம் தனியா தான் இருப்பாரு. கொல்லிமலை தனசேகர் ஐயா அவர் பயணத்தில் இருக்கிறாரு. ஆனந்த லட்சுமி அம்மா இப்பதான் வந்திருக்கிறாங்க. நிச்சயம் குழந்தைங்க எல்லாம் வந்து கேட்டு வச்சிருக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட சரி, பரவாயில்ல. குழந்தைங்க ரொம்ப நல்லா பாடினாங்க. அம்மா அவங்க அவங்களாம் சான்றிதழ் நிச்சயம் ஏற்பாடு செய்வோம்மா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சைவ சமயத்துக்குள்ள முதல்ல வந்து சைவ முழக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம முதல்ல பேசணும். அந்த சைவ முழக்கம்னா என்னன்னு தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு ஆரம்பிக்கும். அந்த 4 வரி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா அது குழந்தைங்க அழகா சொல்லிட்டாங்க. அடுத்து 4வர் துதி எல்லாருக்கும் தெரியணும்னு சொன்னா அதையும் வந்து புழியர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றின்ற பாடலையும் குழந்தைங்க அருமையா பாடினாங்க. அந்த 2 விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். 3வது வந்து சிவபுராணம் 16 லைன் தான் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொன்னேன். அவங்க மிஞ்சிட்டாங்க நம்மள. எப்படி மிஞ்சிட்டாங்கன்னா, அவங்க பார்த்து படிச்சாங்களோ பார்க்கல அது நமக்கு தேவையில்ல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, அந்த சிவபுராணம் வந்து 95 லைனும் இப்ப பாடியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 16 லைன் வந்து ஆரம்ப கட்ட இருக்கிற குழந்தைங்களுக்கு 16 லைன் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த பொருளடக்கத்துல பார்த்தோம். இருந்தாலும் சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கு, 4வர் துதி தெரிஞ்சிருக்கு, சிவபுராணம் தெரிஞ்சிருக்குன்னா, இதை விட ஒரு சைவ சமயத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கிறதே பெரிய 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 பேரு. அவங்க அப்பா அம்மாவுடைய திருவடியை மனமொழி மெய்களாலே வணங்கி, இன்னைக்கு குழந்தைங்கன்னு பார்க்கும்போது ஆர்த்தியுடைய நர்மதீஸ்வரர், அப்புறம் வந்து தைலீஸ்வரர், அதான் அந்த ஸ்பெல் பண்ண முடியல என்னால. இந்த 3 பேரும் வந்து அற்புதமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தொடர்ந்து அவங்க வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி முத்தாய்ப்பா இருந்தது அவங்களுடைய வருகை. இப்பதான் ஆனந்த லட்சுமிக்கெல்லாம் வந்து தகவல் கொடுத்தேன். வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து சைவ சமய பயிற்சி கொடுக்கலாமே கோடை காலத்துல அப்படின்னு தான். இப்ப காலையில் நேத்தே இதை அனௌன்ஸ் பண்ணேன். காலையிலே இதை அனௌன்ஸ் பண்ணேன். எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு தெரியல. இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா, அதே எனக்கு பெரிய விஷயமா நினைக்கிறேன். வருங்காலங்கள்ல நிச்சயம் வந்து நம்ம வந்து 10 மணிக்கு இந்த சைவ சமய வகுப்பு, கோடைக்கால வகுப்பு நம்ம எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு அவங்க சொல்லப்பட்ட இந்த 16 தலைப்பு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இந்த 16 தலைப்புல முதல் 3 தலைப்பு சைவ முழக்கம், 4வர் துதி, சிவபுராணம். இது அடிப்படையில ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் சைவ சமயத்தை கொண்டு போறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிருக்கேன். 4வது விநாயகர் பாடல். அதுக்கப்புறமா தான் 4வது தான் விநாயகர் பாடலா வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 5வதா 12 திருமுறை அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் பஞ்சபுராணத்தை அறிமுகப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறம் பராசக்தியினுடைய பாடல்கள். அதுக்கப்புறம் நாயன்மாருடைய வரலாற்று குழந்தைங்களுக்கு போதிக்கணும். அதுக்கப்புறம் பழமொழிகள் தெரிஞ்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் செயல் திட்டங்கள் அவங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் சொல்லும் பொருளும் அதுங்களுக்கு சொல்லித் தரணும். என்னென்ன சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லி தரணுமா. அப்புறம் தான் சங்குநாத பயிற்சி. ஒரு சைவ குடும்பத்துல சங்கு ஊத தெரிஞ்சிருக்கணும். ஊதுன்னு சொல்லக்கூடாது. சங்கு நாதம் இசைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் விளையாட்டு போட்டிகள் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கோடைக்கால பயிற்சி வகுப்புல நிச்சயம் நம்ம டெலகிராம் சேனல் மூலியமா வைக்கலாம்னு கூறி, நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவங்க உங்க கருத்துக்களை வேணா தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சித்ராமா ஏதாவது பேசணும்னா பேசுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே எல்லாமே ரொம்ப அருமையா தெளிவா சொல்லிட்டீங்க. அந்த குழந்தைங்களும் ரொம்ப அழகா எனக்கு அறிவு பாடினாங்க. இல்லம்மா. நிச்சயம் ஏற்கனவே ஒரு புத்தகத்துல இருக்கு இதெல்லாம். இல்ல அது
அது பொருத்தமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க 3மே சரியா சொல்லிட்டாங்க. ஆமா. இன்னும் நெறைய குழந்தைங்க வந்தாங்கன்னா, இன்னும் அருமையா இருக்கும். இது முதல் வகுப்பு அப்படிங்கிறதுனால யாரும் வரல போல இருக்கு. ஆமா. இருந்தாலும் கூட ஒரு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த குழந்தைங்க ரொம்ப அருமையா பாடுனாங்க. வாழ்த்துக்கள் ஆமா. அவங்களுக்கு. பரவால்ல. நான் யாரும் வரலன்னு நெனச்சேன். கடைசியா கரெக்ட்டா ஆர்த்தி, சிவகுமார் ஐயாவுடைய பசங்க வந்து ஆர்த்தி, நிகழ்ச்சியினுடைய தைலீஸ்வரன், நர்மதேஷ். நர்மதேஷ். ஆமா. அற்புதமா பாடி முடிச்சுட்டாங்க அந்த 3ம். அதுக்கப்புறம் விநாயகர் பாடல்லாம் கூட விட்டா பாடுவாங்கன்னு நெனைக்கிறேன். 12 திருமுறைகளும் கூட எடுத்து விட்டு சொன்னா பாடுவாங்கன்னு நெனைக்கிறேன். வருங்காலங்கள்ல அவங்கள பயன்படுத்திக்கலாமா? ஐயா நிச்சயம், அவங்கள நிச்சயம், நிச்சயம். இன்னைக்கு திருக்குறள் இல்லன்னா திருமுறைகள்ல ஏதாவது ஒரு ஒரு பாட்டு அவங்களுக்கு தெரிஞ்சத பாட சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயம், நிச்சயம். கணபதி ஐயா ஏதோ சொல்ல வராரு. ஐயா வாங்க ஐயா. சைவ சமய பயிற்சி வகுப்பு, கோடைக்கால பயிற்சி வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. குழந்தைங்க நல்லா அருமையா பாடுச்சுங்க. சந்தோஷம். அ, ம், அவங்க அ. தாய் தந்தையருக்கு ஒரு நன்றி சொல்லணும் முக்கியமா முதல்ல. அவங்க அப்பா, அம்மாக்கு உண்மையில நன்றி சொல்லணுங்க ஐயா. ஆமா. ஆமா, ஆமாங்க. ஆமாங்க. இன்னும் குழந்தைகள் மேலும் வளர்றதுக்கு ஆடின திருவள்ளுவர் கூட்டி வைக்கணும். சிவா. நன்றிப்பா. சிவா. நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு புது முயற்சியா நம்ம கோடைக்கால பயிற்சி வகுப்பு எடுத்திருக்கிறோம். குழந்தைங்களுக்கு சர்டிபிகேட் தரணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, பேசிக்கே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயாவுக்கு 81 வயசு ஆனாலும் நம்ம நிகழ்ச்சிய பாருங்க. அவரு கோடைக்கால பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கிறார், சிவபெருமானே. அப்போ ஒரு குழந்தைக்கு அடிப்படையில ஒரு தாய் வந்து, ஒரு தகப்பன் வந்து என்ன சொல்லி தரணுன்ற விஷயங்கள சிவகுமார் ஐயா, ஆர்த்திக்கும், அந்த தைலீஸ்வரனுக்கும், நர்மதீஷுக்கும் கரெக்ட்டா சொல்லிக் குடுத்துருக்காங்க. பாருங்க, முத்தாய்ப்பா வந்திருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய மாண்ப காப்பாத்தி குடுத்துட்டாங்க. நன்றி. அ சிவா. எல்லாம் நன்றி, அவன் நன்றிங்க ஐயா. திருவள்ளுவர். ஆமா, எல்லாம் அவனுடைய திருவருள் தான் சாமி. வருங்காலங்கள்ல ஆமாங்க. இந்த ஆமா. வருங்காலங்கள்ல இந்த பொருளடக்கங்கள் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வந்து சைவ சமய பயிற்சி குடுக்கணுன்றது அடியனுடைய விருப்பங்க ஐயா. நீங்களும் குழந்தைங்கள யாரா இருந்தா அறிமுகப்படுத்தி வைங்கய்யா. நல்லதுப்பா, நல்லதுப்பா. செய்யலாம். ஆ, ஆ. ஆமா. எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தரணுங்க ஐயா. நம்மளோட இது மடிஞ்சிடக்கூடாது. நம்ம தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கு தான். பெரியவங்கன்னா நம்ம வந்து அடிப்படையில ஒரு குழந்தைங்களுக்கு இப்ப நீங்க பூஜை செய்றீங்கன்னா, பூஜை செய்யறத கூட இன்னொருத்தருக்கு சொல்லிக் குடுத்துறணும். அதான் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தா, அதுதான் ஒரு முறை. ஆமா. ஆமாங்க. நல்லது, நல்லது. வாங்க, வாங்க, வாங்க ஐயா. வாங்க, வாங்க. நன்றி. உ உ அதாவது குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் உமக்கும் பெரிய நன்றி. பெரிய நன்றி. சிவா. சாமி நம்மள குறிப்பாக. பயன்படுத்துறாருங்க ஐயா. சிவ, சிவா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நிகழ்ச்சியில? அடுத்து நம்ம குழந்தைகள எப்படி கொண்டு போலாம்? பரிமளாம்மா இருக்கிறீங்க. வாங்க. பரிமளாம்மா இருக்கீங்களா? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. அம்மா இருக்கீங்களா? வா போட்டு போட்டு. ஐயா தனசேகரன் ஐயா, கொல்லிமலையிலிருந்து தனசேகரன் ஐயா இருக்கீங்களா? தனசேகரன் சாமி இருக்கீங்களா? நமச்சிவாயம் சொல்லுங்க ஐயா. ஐயா நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்க. அனுபவிச்சீங்க. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. எப்படிங்க ஐயா ரொம்ப அந்த வகுப்பு குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாமா? கண்டிப்பாங்க ஐயா. கொண்டு போய் சேர்த்தலாமா அப்படி சொல்லக்கூடாது. சேர்க்கணும். அ. அடுத்த சரிங்க ஐயா, தலைமுறைக்கு சரிங்க ஐயா. அவன் விதைய நம்ம போடணும். போட்டாதான் நம்ம வந்து இருக்கணும். நம்மளுடைய ஐயா அப்பானுடைய மந்திரங்கள் நம்ம ஒவ்வொரு மூச்சிலும் போயிட்டு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். பஞ்சாச்சாரம் இருந்தாதான் சிவனடியார் நமக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சிவன் காப்பாத்துவார். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. ஐயா அங்க கொரோனாவே நீங்க வந்தா கூட கொரோனாவே வந்தா கூட ஒண்ணும் பண்ணாது. ஊசி போட தேவையில்லை. ஐயாவோட பஞ்சாச்சாரமே ஊசி தான் நமக்கு. கவசம் தான். மந்திரமாவதும், மாமருந்தாவதும் சாமியோட திருவடி தானே! தேவாரம் தானே! ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி. எப்படிங்கய்யா ஃபீல் பண்றீங்க? அதாவது குழந்தைங்க இருக்காங்கல்லையா கொல்லிமலையில மேல? ஐயா வருவாங்கய்யா. அங்க கொல்லிமலையில அங்க கீழ அடியார்லாம் இருக்கிறாங்க. அந்த ஊர் அடியார் வருவாங்க. பிரதோஷம் அன்னைக்கு வர்றாங்க. சரிங்க. ஆ அப்பன சேவிச்சுட்டு போவாங்க. அப்ப அன்னதானமும் இது பண்றோம். வராங்க. இப்போ மத்த அடியார்கள் நாளுக்கு கொல்லிமலைக்கு மேல அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தா உங்கள எங்களுக்கு வாய்ப்பு வசதி ஏற்பாடு பண்ணி தருவீங்களா? ஐயா நம்ப கோயில்லயே ஆசிரமத்திலேயே இடம் இருக்குதுங்க ஐயா. படுக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. ஐயாவ சேவிக்கலாம், அம்பாள சேவிக்கலாம். சரிங்கய்யா. எல்லாம் பண்ணலாம். நீங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். நிச்சயங்கய்யா. நிச்சயம், 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 நிச்சயம். உங்கள தொடர்பு ஆமா. நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். நிச்சயம் வந்து
இந்த கொல்லிமலைக்கு மேல அந்த குளிர்ச்சியான பகுதிக்கு அன்பர் பெருமக்கள் அந்த சித்தர்களுடைய இருப்பிடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயா தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி தருவாங்க. ஐயா நீங்க அங்க குழந்தைகள் வந்தாங்கன்னா அந்த வகுப்பு அறிமுகப்படுத்தி விடுங்கய்யா. சரிங்கய்யா. ஆமா. கண்டிப்பா. இந்த சைவ சமய பயிற்சி வகுப்பு இருக்குது. கோடை காலத்துல சொல்லித் தராங்க. அப்படி சொல்லுங்க. சரி. சரிங்க, சரி. கண்டிப்பா சொல்றேங்கய்யா. பாருங்க என்னைக்கும் வராம இன்னைக்கு வந்திருக்கீங்க கொல்லிமலையில இருந்து. ஆமாங்கய்யா. இன்னைக்கு ஏதோ ஐயனுடைய உங்களுடைய நம்மளுடைய மீட் பண்ணணும்னு ஒரு இது வச்சுருக்குதுங்கய்யா. அதான் கோரிக்கை தேர்வு சொன்னீங்க. செய்யறாரு உங்களுக்கு சாமி. கண்டிப்பா நீங்க கொண்டு போய் நான் நிச்சயம் குழந்தைங்க கிட்ட சேர்த்துருவீங்கய்யா. அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட சேர்த்துருவீங்க நம்புறேன் நான். சரி, சரி, சரி. எல்லாம் அப்பந்தாங்கய்யா. நம்மளும் இன்னும் ஆமா. ஒரு கருவி எந்த தான் குழந்தைய நம்ம. பார்த்தாலும் ஐயா சொல்லுங்க. எந்த குழந்தைய பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி வகுப்பு இருக்குன்னு சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா. கண்டிப்பா சொல்றேங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க வந்ததுல நன்றி. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வேற யாராவது பேசணும் விரும்புறீங்களா? ஆனந்தலட்சுமி வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. வாங்க சாமி. நம்ம குழந்தைய கூட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப என்ன படிக்குது பாப்பா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க ஐயா. நான் இப்ப கூட பாட சொன்னேன் ஐயா அவளுக்கு. ஆ, தேவாரத்துல தெரியலனாலும் இந்த என்ன பண்ண தெரியும் ஐயா. அவ ரொம்ப வெக்கப்படுறாங்க ஐயா. சரி அடுத்த வாரம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் ஐயா. சரி ரொம்ப கட்டாயப்படுத்தாத. குழந்தைகளுக்கு வகுப்பு தான் இது. ஆமா. நீ முதல்ல ஆரம்பத்திலேயே வந்திருப்பேன்னு வரணும். வந்தா நீங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்றத அறிமுகப்படுத்தணும்ல. சாரிங்க இன்னைக்கு வேலையில கொஞ்சம் மறந்துட்டேங்க ஐயா. அப்புறமா நீங்க மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஐயா ஓபன் பண்ணி பார்த்துட்டு உடனே லாகின் பண்ணேன் ஐயா. நான் இப்ப கூட சொல்றேன். கொஞ்சம் பாடுமா ம். அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னா, எல்லாம் ம். பிராக்டிஸ் பண்ணிட்டு இல்லம்மா எனக்கு ஷையா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றதுன்னே தெரியல. சிவ சிவ சிவாய நமன்னு சொல்லு. நானு கேட்கிறேன். சரிங்க இது வரேன்யா. அவள சிவாய நமன்னு சொல்லு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய 4வது குழந்தையா இருக்கட்டும், மழலையா இருக்கட்டும். ஆர்த்தி 1 ஆர்த்திலாம் வந்து அற்புதமான தயாரிப்பு, உற்பத்தி. அப்பா அம்மா போட்ட பெரிய கருணை. ரைட். அடுத்து இன்னொரு குழந்தை வந்திருக்கு. அது வரட்டும் சிவாய நமன்னு சொல்லட்டும். அடுத்து பரிமளம்மா பேசுறீங்களா? ஆனந்தி அம்மா எங்க இருக்கிறீங்க? வாங்க ஆனந்த். சிவாய் நமங்கய்யா. எங்க இருக்கீங்கம்மா? சிவா நான் செங்கல்பட்டுல அக்கா பொண்ணு பேத்திக்கிட்ட அவகிட்ட கொடுத்துருக்கேன் போன். அவ தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு வந்தால குட்டி பொண்ணு சிவவர்த்தினி. ஆமா. சரி. அவகிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க சரி தான் இப்ப அட்டன் எல்லாம் பேசி பண்ணிட்டு எல்லாம் இப்ப நிகழ்ச்சி கேட்டாங்களாமா? இவ்வளவு நேரம் அவ தான் கேட்டு இருந்தா தனியா உட்காந்து. பாருங்க சிவா பேச சொல்லுங்கம்மா அவள. சிவா அவ தான் கேட்டுட்டு இருக்கா. அம்மா 2 வார்த்தை பேச சொல்லுங்கம்மா. பேரு என்ன படிக்கிறான்னு. பேர் சொல்றா. சிவாயனம் உங்க பேர் என்ன? சிவவர்த்தினி. சிவவர்த்தினி. அற்புதம். என்ன படிக்கிறீங்க நீங்க? 7வது போறேன். ஓ 7வது போறீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பிரசன்ன வித்யா பால மந்திர் படிக்கிறேன். அது எங்க இருக்கு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல இருக்கா? ஓஹோ எத்தனை பேர் இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்க? 2 பேரு. நம்பன் யார் யார் வந்தீங்க நிகழ்ச்சிக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரு. 2 பேரு. 1 சிவவர்த்தினி. அப்புறம் பேர் சொல்லுங்க. அவனுடைய பேரே நம்பன் ஐயா. நம்பன். நம்பனா? நம்பன். நாதன் நாமம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நம்பன். பரவாயில்ல. சிவவர்த்தினியும் நம்பனும் வந்து பாருங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி 5 பேர் வந்து சிறப்பிச்சிருக்காங்க. ஆனந்தலட்சுமியோட பொண்ணோட சேர்த்து 6 பேர் வந்திருக்காங்க மழலை. நன்றி. சிவவர்த்தினி கொடுங்க. ஃபேன் அவங்க கிட்ட கொடுங்கம்மா. செல்லம் இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா உனக்கு? முதல்ல இருந்து வந்தீங்களா? இது 10:30ல இருந்து தான் வந்தீங்களா? சரி 10:30ல இருந்து வந்தபோது என்ன புரிஞ்சது உங்களுக்கு? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க கேட்டா? எல்லாம் பாடினாங்களா? என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். சரி. சிவாய நம்ம சொல்லு சாமி. என்ன பாட்டு? என் பேர் பாவியார். யாரு இது? என் பேர் கபிலரசன் சொல்றது யாரு? சிவா பரவாயில்ல.
நானு ஊர்ல இருந்து வந்து உடனே இங்க வந்து ஆன் பண்ணி உடனே கொடுத்தவங்க கையில போன் பண்ணி சரி. போன் எடுத்து ஆ, அவங்க ஆ. பாதி தான் அட்டன் பண்ணிருக்கா போலவோ. அதான் போதும் போதும் போதுமா அங்கிருந்து வந்த போதுமா இப்பதான் இதுக்கே நான் உங்க திருவடி இதுக்கே நான் உங்க திருவடி வணங்குறேன். குழந்தைங்க கிட்ட எதுவுமே சேர்த்தீங்களா? அதே போதும். சிவசிவா திருச்சிற்றம்பலம் இவங்க இல்லைங்களா? கரெக்டா ஆ, அட்டன் பண்ணுவாங்க. நம்பன்னு இவங்களும் ஆமாமா 2 பேரும். ஆமா. ஆறாவதுல இருந்து 7வது போற அவளுக்கும் வந்து செய்தி போய் சேர்ந்துருச்சு. அவன் கூட இருந்த அவன் பேர் என்ன நம்பன், அவனுக்கும் வந்து நம்பன். செய்தி போய் சேர்ந்திருக்குது. ஆமா, முதல்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிடிபட்டிருக்கும். நான் பேசுனது புரிஞ்சிருக்கும். இன்னும் நான் என்ன பக்குவப்படுத்திக்கணும். குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி நான் மாறணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நானும் வந்து ஏதோ கம்பீர்னு பேசிட்டு போயிட்டா நல்லா இருக்காது. அழகா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு பேசினாதான் குழந்தைங்களுடைய மனசுல போய் நிக்கும். இன்னும் எப்படி நம்மள வடிவமைக்கணும் வடிவமைச்சுக்கலாம். ஆனந்தலட்சுமி குழந்தை ரொம்ப பாப்பாவா இருக்கிறா. 2 வயது 2வது படிக்கிறா. ஒண்ணு 6வது இப்ப சிவரஞ்சனி படிக்கிற மாதிரி. அவங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க. நம்பன் நர்மதீஸ்வரர் என்ன நம்பன் படிக்கிறாரு? அவங்க 2வது படிக்கிறாங்க குழந்தை. நம்பன் ஆ? நம்பன் இப்ப சொன்னாங்க இல்லீங்களா, அவங்களும் 2வது தான் படிக்கிறாங்க. 2வது தான் படிக்கிறாங்களா? ஆமா ஆமா. ஆமா, அடுத்த வகுப்புக்கு அவங்கள கொண்டாந்து சேர்த்துருங்கம்மா ஆனந்தியம்மா. 2 பேரும் கண்டிப்பா நாளைல ஐயா இருந்து கண்டிப்பா வந்துருவாங்க கிளாஸ்க்கு. யாரும் ஐயான்றாங்களா? யாரு இது? ஐயா சொல்லுங்க. அங்க அங்க ஐயா அங்க உங்க ஐயா ஆமா. சிவவர்த்தினியும் நம்பனுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு சொல்ல சொல்லுங்க. திருக்குறள் அந்த மாதிரி. சரி 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 சரி. கண்டிப்பா நிகழ்ச்சியில பங்கெடுக்கட்டும். ஆனந்தியம்மா ஆனந்தியம்மா இருக்கீங்களா? ஆனந்தியம்மா இருக்கீங்களா? சிவாய நம. அவங்களுக்கு இணையதளத்துல ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். சிவவர்த்தினி ஏதாவது பாட சொல்லாங்கன்னு சொல்றாங்க அம்மா. ஐயா, யாரு? பாவியா ஐயா. ஆனந்தி லட்சுமியோட பொண்ணு ஐயா. ஓ, யார் இது? ஆனந்தலட்சுமியோட பொண்ணா? உங்க ஆமா பேரு? ஐயா. பாவியா. பாவியாவா பவ்யாவா? பாவியா. பாவியா. ஓ, ஐயா பாருங்க. காவியா ஆ, ஆ? காவியான்னு சொல்லுதுங்க. காவியாவா? காவியாவா? பாவியா ஐயா. பாவியாங்க. ஆமா பாவியாமா. சித்ராம்மாவுக்கு வணக்கம் சொல்லு. சித்திரை சரி அம்மா. சரி சரி. ஐயாக்கு வணக்கம் சொல்லு. ஐயா வணக்கம் ஐயா. அடியார்களுக்கு வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். அம்மாவுடைய பிரதிபலிப்பாவே இருக்கிற. சூப்பர், வெரி குட். என்ன எந்த எந்த ஸ்கூல் போறீங்க? 2வது படிக்கிறீங்களா? ஆமா ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா ஐயா, இவ்வளவு தெளிவா பேசுது குழந்தைய போய் கூச்சப்படுறான்னு சொல்றாளே. ஆனந்தலட்சுமி இருக்கியா? இருக்கு இருக்கு ஐயா. சிவா. ஆ, ஆ. பப்ளிக் ஸ்கூல் ஐயா. எங்க படிக்கிற காவியா சாமி? ஆல்வின் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். வாவ், சூப்பருங்க. அது எங்க இருக்கு ஆனந்தலட்சுமி? படப்பையில இருக்குங்க ஐயா. பரவாயில்ல. இந்த அம்மா சித்ராமா ஏதோ பேசுறாங்க பாரு. சொல்லுங்க பாவியா செல்லம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க கண்ணு. பாடுறமா சொல்லு. பாடுறேம்மா. என்ன அப்பாடி. என் தாய் மல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவ சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவள்ளில் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பன வானனே இந்த கடுமை என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சிவசிவாயம் சிவசிவாயம் நமச்சிவாயம் சிவசிவாயம் 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 நமச்சிவாயம் சிவசிவாயம். அனைவருக்கும் நன்றி ஐயா. சிவாயம். நன்றி சாமி. உங்க பிஞ்சு பாதத்துல என்னுடைய திருவடியை என்னுடைய தலையை நான் வைக்கிறேன். சரியா? ஐயா குரல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா. ஐயா ஆமா, குரல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா. கேட்கறதுக்கு விதமா இருக்குது. யார் பேசுறீங்க? தனசேகர் ஐயா, கொல்லிமலையில இருந்து. இந்த குழந்தையோட வரீங்களா ஐயா? இல்ல குழந்தையோட குரல் வளம் நல்லா இருக்குது. இன்னும் மெருகூட்டினா கண்டிப்பாக அவ வருவாங்க. ஆமா, அவளுக்கு உண்மையில நல்லா சொல்லி தரணும். அந்த புடம் போடணும். புடம் போட்டு பாவியா இப்ப அவங்க அம்மா பாட சொல்லி தந்ததுக்கு அழகா கூடவே என்ன பண்ணிட்டாங்க? பாடிட்டாங்க. பின்னாடியே பாடினாங்க. நல்லா இருந்தது. குரு அவங்க இந்த வாய்ஸ்க்கு நல்லா இது மெருகூட்டுறாங்க. ஆமா ஆமா ஆமா. நல்லா இருந்தது நல்லா இருந்தது. பாவியா உடைய குரல் நல்லா இருக்கு.
என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற பாட்டு அருமையா இருந்தது. நன்றி. பாவியா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. வாங்க அடுத்த. ஆமா, அடுத்த கோடைக்கால பயிற்சி வகுப்பில் நம்ம சண்டே மீட் பண்ணலாமா? ஓகே ஐயா. கண்டிப்பா அந்த பேசிக் நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி தரேன். அம்மா கிட்ட கொடுத்துறேன். அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி ஐயா. இன்னைக்கு வகுப்புல ஒரு 3 பாட்டு சொல்லி கொடுத்துரு. 3 பாட்டு நம்ம தெரிஞ்ச எல்லாம் பாடியிருக்காங்க. அந்த பாடல் நீங்களும் கத்துக்குங்க. சரியா? சரி ஐயா. சரி ஐயா. ஐயா. எல்லாம் ஆனந்தலட்சுமி கையில தான் இருக்கு. பாவிய செல்லத்துக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. சூப்பர். அழகா பாடுனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து வகுப்புக்கு வாங்க. கண்டிப்பா வரம். கண்டிப்பா. சொல்லுங்க பாவியா. சொல்லுங்க. சிவாய நம ஐயா. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. நீ ஒண்ணுதான் சொன்னேன். நான் வந்து அத்தனை முறை சொன்ன மாதிரி. ஏன்னா பிரதிபலிக்குது உங்ககிட்ட இருந்து. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் திருளையம்பலம். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவுளே மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் கடந்துருச்சு. அடுத்த வகுப்புகள்ல நம்ம வந்து நிச்சயம் வந்து சமய பயிற்சி வகுப்பை நீட்டிக்கலாம் அல்லது கூட்டலாம். எல்லாம் 1 மணி நேரம் தான். எல்லாமே ஒரு சலிப்பு வந்துடும் இல்லையா? தொடர்ந்து குழந்தைகளால் இருக்க முடியாது. நம்ம வேற சித்ராம்மா ஏற்கனவே என்கிட்ட ஒரு அறிவுறுத்தினாங்க. 2 மணி நேரம்லாம் குழந்தை தாக்கு பிடிக்க முடியாது. எந்த குழந்தை வந்தாலும் 1 மணி நேரத்துக்குள்ள அவங்கள பாட வச்சு அவங்க கிட்ட இருந்து இது பண்ண நிச்சயம் எல்லாருக்கும் சான்றிதழ் ரெடி பண்ணலாம். அந்த பேசிக்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம என்ன வகுப்புல பார்த்தோம்னா சைவ முழக்கம் அப்படின்னு பார்த்தோம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த போற்றியை வந்து குழந்தைக்கு சொல்லி தரணும். ஆனந்தலட்சுமி இருக்கீங்களா? இருக்கேங்க கேட்டுட்டு இருக்கேங்க. இந்த சைவ முழக்கத்தை வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு போதிக்கணும். சரியா? சரிங்க. இத வந்து அடுத்த வகுப்புல எனக்கு பாவியா பாடணும். முடியுமா? அவங்க என் கூடவே எப்பவும் சொல்லுவாங்க ஐயா. தென்னாடுடைய சிவன்ல இருந்து ஒரு 4, 5 லைன் சொல்லுவாங்க ஐயா. தனியா சொல்றது தெரியாதுங்க ஐயா. அது கொஞ்சம் பயிற்சி கொடுங்க. அதாவது தனியா சொல்றதுக்கு அந்த சைவ முழக்கத்தை முதல்ல சொல்லுங்க. சரிங்க. அதுக்கே சர்டிபிகேட் ரெடி பண்ணிடலாம் நம்ம. ஆமா, வரட்டும். வகுப்பு வரட்டுமே. என்ன சொல்றீங்க? சரிங்க. வாங்க வாங்க வாங்க. சிவாயனம் திருச்சிட்டம்பலம். அம்மா சித்ராம்மா ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமாம்மா? நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. 1 மணி நேரம் ஆச்சு. வகுப்புக்கு வந்த மாணவர்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் இன்னொரு முறை வாழ்த்து சொல்லிடுங்க. கண்டிப்பா. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த குழந்தைங்க வந்திருக்காங்க. ஆமா, நிச்சயம். பேர்லாம் பாருங்களேன் எப்படி வச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அவங்க பேர் வச்ச அப்பா அம்மாவோட திருவடியை வணங்கிக்கணும். சிவவர்த்தினி நம்பன். சிவவர்த்தினி நம்பன். அருமையான பேர் வச்சிருக்காங்க. அற்புதமான பேரு. பாவியா கூட நல்ல பேர். நல்லாதான் இருக்கு. பாவியான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆர்த்தின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆர்த்தி, கைலீஸ்வரன், நர்மதேஷ். கைலீஸ்வரர் அப்புறம் வந்து தர்மதேஷ். அற்புதமான குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு. அதுவே நம்ம நிகழ்ச்சியினுடைய வெற்றி. பரிமளாம்மா தான் என்ன பண்ணல, மைக் எடுக்கவே இல்லை. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவாய நமங்கய்யா. வாங்க ஆனந்தியம்மா வாங்க. அது டவர் சரியா வரலைங்க. இப்ப மாடிக்கு வந்துட்டேங்கய்யா. நம்பன் பாடுறாங்க ஐயா. பாருங்க. திருப்பரியூர் சிம்மாந்தி சிம்மந்தி அது பாடுறாங்க ஐயா. என்ன பாடல்? திருப்பரியூர். ஓகே ஓகே ஓகே. சரிங்க. சத்தமா பாடணும். சிந்தையில வைத்து கண்டானை கதோ பழியலோ இணைந்த போத அங்க நமக்கு இனியவாதே அவன் நமக்கு இனியவாதே நமச்சிவாய. தோடுடைய செல்ல தோடுடைய செல்ல
விடை ஏறியோடுவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏதுடைய மலரால் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பெண்புறம் மேவிய பெம்மான் இவன் அஞ்சே. தேன் சிற்றம்பலம். சிற்றம்பலம். சிவசிவா சிற்றம்பலம். நிகழ்ச்சி சிறப்பு செஞ்சுட்டீங்களே. எங்க திருஞான சம்பந்தர் பாடல் ஒழிக்காம போயிடுமோ நினைச்சேன், கரெக்டா ஒழிச்சிருச்சே சிவபெருமானே. அற்புதம் அற்புதம். ஆனந்தேமா சொல்லுங்கய்யா. நல்ல வளர்ப்பு. சிவவர்த்தினி அடுத்து பாடுறாங்கய்யா. இன்னொன்னு பாடுறாங்க மந்திரி மாவதி பாடுறேன். ஐயோ மந்திரி மாவதி பாடுறாங்களா ஐயா? இருங்க பர்மிஷன் கேட்கல. இருக்கலாம். இந்த சித்ராமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? நீட்டிக்கலாமா? ஐயா அருமைங்கய்யா. சுந்தரர் தேவாரத்தை சிம்மாந்து சிம்புளித்துவர் நம்பன் பாடுறது நம்பி சூரரே பாடின மாதிரி. எனக்கு புரியல. அது மைக்கு பக்கத்துல வச்சு பாடிதான் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்க? பரவாயில்லையே. 7ஆம் திருமுறையும் தோடுடைய சிவியனும் பாடியிருக்காரு. 7 திருமுறை. இன்னைக்கு 6 குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்க 8ஆம் திருமுறையும் பாடிட்டாங்க. 8 திருமுறையும் பாடிட்டாங்க இன்னைக்கு. அப்பசாமி யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினாங்கன்னா 8 திருமுறையும் வந்துருச்சு. உள்ள வந்துருச்சு. அப்படிதானே? இருங்கம்மா. வீரபக்தினியும் பாடிரட்டும், அப்புறமா சொல்லலாம். ஐயா மந்திரமாவது நீர் பாட போறாங்களா ஐயா? அந்த தம்பிய பாடுப்பா. மந்திரமாவது நீரு வானவ மேலது நீரு துதிக்கப்படுவது நீரு சந்திரமாவது நீரு சமயத்தினுள்ளது நீர் சென்றுவர் மாயமை பங்கன் திரு ஆளவையான் திருநீரு திரு ஆளவையான் திருநீரு. ஐயா ஆர்த்தி சொல்லுங்க. ஆர்த்தி ஐயா 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் அப்பருது கூற்றாயினவாறு பாடுறோம். பாடுறீங்களா? ஆனந்தம்மா இருங்க. ஆர்த்தி அம்மா பாடிட்டோம். சிவாயனம். வாங்க ஆர்த்தி. கூற்றாயினவாறு விளக்கதிலே கொடுமை பல செய்தன நானடியேனே தாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட நடியே அதிரை கெடில வீரட்டான துறை அம்மானே ஆற்றே நடியே அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆர்த்தி அது கடைசி பாட்டு இருக்குமே, அதுல அந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு ஒண்ணு கூற்றாயினவார்ல. போர்த்தாயங்கோர் ஆணையின் போல் அந்த போர்த்தாயங்கோர் ஆணையின் உரித்தோல் இருக்கா பாருங்க. ஐயா திருவடி வணக்கிறேங்க பெருமானே. அடியேன்னு இப்பதாங்க வந்த வீட்டுக்கு. வாங்க 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 கண்ணே. இது போர்த்தாயங்கோர் அது பாடுறது தானே? புரியல ஐயா. பதிகத்துல கடைசி பாட்டு இருக்கு சாமி. இருக்குங்க. அது பாப்பா வந்து டெய்லி நித்திய பூஜை வழிபாடு பண்றதுக்கு அதை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. மத்தபடி கடைசி பாட்டு அவங்க பாடல போல் இருக்கு. ஐயா அடியன் பாடிட்டுங்களா? சரி நீங்க பாடுங்க சாமி. வாங்க. வேணாம் விடுங்க. இதுல குழந்தைங்க. ஆமா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தான் முக்கியத்துவம். கொஞ்சம் கொஞ்சம் பிழை இருந்தாலும் பொறுத்து அருள் செய்யுங்க. பாப்பா பாடுவா. சிவபெருமானே யாருங்க எங்க நீதிபதி? சிவபெருமானை தவிர எங்க நீதிபதி வேற யாரும் இல்ல. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு தான். திருச்சிற்றம்பலம்.
போர்த்தாயங்கோரானையின் ஈரொரி தோள் புறங்காடரங்கானடம் ஆடவல்லாயார்த்தானரன் கண் தனை மால்வரைக்கில் அடைத்தீட்டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விடகீடாயாதார் பூனல் சோல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே ஆத்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சார், நன்றி நன்றி. அம்மா சித்ராமா என்ன சொன்னாங்கன்னா, திருநாவுக்கரசருடைய பதிகம் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. அப்படியே அதை நிறைவேற்றிட்டீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா சித்ராமா சொல்லுங்க. ஐயா சிவவர்த்தினி இன்னும் பாடலைங்க ஐயா. அத பாட போறாங்க ஐயா. மேம் கொடுங்க, ஆனந்தி அம்மா கொடுங்க. பித்தாய் பிறை சூட்டி பெருமானே அருளாளா பிறை சூட்டி பெருமானே அருளா ஏற்ற நினைக்கின்றேன் மனதுன்னை மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காயினி அல்லேனெனலாமே அத்தா உனக்காயினி அல்லேனெனலாமே நானேன் பல நானும் நினைப்பின்றி மனதுன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்ற பெண்ணை தென்பால் ஊரற துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லேனெனலாமே காற்றூத்துணலை கரை கள்ளி திரை கையாய் பாற்று புகழைந்தி திரை பண்ணாமணி முந்தி சீரூர் பெண்ணை தென்பூரறு துறையூர் ஆரூரக பெருமான் கா அல்லேனெனலாமே ஆரூரக பெருமான் கா அல்லேனெனலாமே. திருச்சிற்றம்பலம். சிவவர்த்தினி அழகா பாடுனீங்க. நல்லா டவர்ல. ஆமா ஆனந்தி அம்மா நல்லா டவர் இடத்துல வைங்க. நல்லா பாடுது குழந்தை. அதை பதிவு பண்ணணும்ல. மாடிக்கே வந்துட்டேங்க ஐயா. இதுக்கு மேல எங்க டவர் வரும் எங்க இறதுன்னு தெரியல. வரல மாடிக்கு வந்தோம். சரி சரி சரி, நல்லா இருக்கு. நல்லா குழந்தை பாடிச்சே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாடல்களை பாடி அசதிட்டீங்க. நன்றி சிவவர்த்தினி. அம்மா சித்ராமா விருப்பப்பட்ட மாதிரியே இன்னைக்கு தேவாரங்கள்லாம் உள்ள வந்துட்டு நான் 11 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும்னு தான் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அசதிட்டீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இதுக்கப்புறம் நிகழ்ச்சியை அம்மா கிட்ட விட்டுருவோம். அம்மா என்ன பண்ணலாமா? ஐயா சித்ரான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதுல குழந்தைங்க இருக்காங்களான்னு கேளுங்க. சித்ரா அம்மா ரயில்வேக்காரம்மா வந்திருக்காங்க. அம்மா வீட்டுல இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா, பணியில இருக்கீங்களா? ஐயா இங்க டியூட்டில இருக்குங்க ஐயா. சரி சரி. இப்பதான் வந்து ஜாயின். சரி சரி சரி. சரி குழந்தைங்க பாடுறத கேக்குறேன் ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றி நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த முறை வந்தீங்கன்னா வீட்டுல யாரா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்போ அவங்கள அறிமுகப்படுத்திட்டு போங்க. சரியா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஆமா கொண்டு போய் சேர்ப்போம் குழந்தைங்க கிட்ட. என்ன? சரிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. நல்ல முயற்சி. சரி. ஆமா அதுதான்
மருமக பொண்ணு பாடினா அப்படி இல்லைங்க ஐயா, ஆர்த்தி. ஓ சரி சரி. ஓ உங்க பிளட் ரிலேஷனா? ஆமாங்க ஐயா, அண்ணன் பொண்ணுங்க ஐயா, சிவகுமார் அண்ணன் தாங்க ஐயா. மருமக. சரி சரி சரி. நல்லா பாடினாங்களா? நல்லா பாடியிருக்காங்க ஐயா. அவங்க பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். பாடினாங்க. ஆமா நல்லா சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இப்ப சொன்னேன், இப்போ கிட்டத்தட்ட சைவ முழக்கம் கோடைகால விடுமுறை சிறுவர் பயிற்சிகளுக்கு உண்டான 16 தலைப்பு சொன்னேன். அந்த 16 தலைப்புல 3 தலைப்புல அவங்க வந்து முந்திட்டாங்க. சரி, நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஆமா 3 தலைப்பும் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனந்தம்மாலாம் வந்து தேவாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன இந்த சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். 2வது நால்வர் தூதி தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். 3வது சிவபுராணம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து நான் பார்த்துதான் சொன்னேன். இத்தனை அடிப்படை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, தென்னாடுடைய சிவனே போற்றினா என்ன அட்டவருக்கு இறைவான்னு சொல்ல தெரியணும், அந்த முழக்கம் தெரியணும் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். 2வது நால்வர் துதி குமார் ஐயா பசங்க வந்து நல்லா ஊழியர்கள் போட்டு அழகா பாடினாங்க. அவர் நிகழ்ச்சிக்கு வரல, இருந்தாலும் அவர் காதால கேட்டுக்கிட்டோம், அவங்க பசங்களை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 3வது சிவபுராணம் முழுசாவே பாடினாங்க. ஆர்த்தியும் தர்மதீஷும் அப்புறம் வந்து கைலேஸ்வரர் தைலீஸ்வரா தாவா காவா கைலையான்றது இன்னும் எனக்கு குழப்பம்தான். இருந்தா சிவபெருமானுடைய அருளால் நான் ஐயா தாங்க ஐயா, தைலீஸ்வரன் தா 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 தானே தாமோதரன். ஆமாங்க ஐயா, தைலீஸ்வரன். ஆமா சித்ராமா கைலீஸ்வரன் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைங்க ஐயா, தா தா தா. சரிங்க சரிங்க. சரிம்மா சரிம்மா. தைலீஸ்வரன். அவங்க மருமகன் அவரு? ஆமாங்க ஐயா, அண்ணன் பையன். தைலீஸ்வரன், நர்மதீஸ்வரன், ஆர்த்திங்க ஐயா, 3 பேருமே நல்லா பாடுவாங்க ஐயா. பரவாயில்ல, நிகழ்ச்சி வந்து சிறப்பிச்சுட்டாங்கம்மா. சரி, கோடைகால சமய பயிற்சி வகுப்புல வந்து முதல் 1 மணி நேரம் வந்து 1/2 மணி நேரம் வந்து பயிற்சியினுடைய அடிப்படை திட்டங்களை சொல்லியிருந்தேன். அடிப்படை திட்டங்களை நான் விரும்புறேன். 4 பேரும், அவங்க 3 பேருமேங்க ஐயா, அவரு நால்வருக்கு டெய்லியும் பூஜை பண்றது அவங்கதாங்க ஐயா. அதனால நல்லா பாடுவாங்க ஐயா அவங்க. அதான் பெருங்கருணை தான் நிச்சயம். கண்டிப்பா சமய பயிற்சி வகுப்புல அவங்க எல்லாம் நிச்சயம் வேணும். வர குழந்தைங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்த வச்சுங்கம்மா. சித்திரமா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பாப்பா 11th ஐயா, அதனாலதான் கொஞ்சம். தவறல கொண்டு வந்து. அது இல்லாம செல்லு என் கையில இருக்கறனால நான் டியூட்டிக்கு இப்படி வெளியில வந்துடுறதுனால பாப்பா பக்கத்துல வச்சுக்க முடியறது இல்லைங்க ஐயா. சரிங்க சாமி. வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் பயன்படுத்தி கொடுக்குறேங்க பாப்பாவுக்கு. கண்டிப்பா. நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போறோன்றதை நான் திருப்பி ஒரு முறை சொல்லிட்டோம்மா. சித்ராமா. சொல்லுங்க ஐயா. இன்னொரு அம்மா இருக்கிறாங்களே, தலைமை சித்ராமா இருக்கிறாங்க. வண்டியை ஓட்டக்கூடியவங்க தான். இந்த இன்ஜின் மாதிரி ரயில்வேல எத்தனை பெட்டிகள் 12 இருந்தாலும் அந்த முதல்ல போற இன்ஜினுக்கு தானே மதிப்பு கொஞ்சம் இழுக்குது இல்லையா? அது மாதிரிதான் அம்மா எல்லாம் வந்து அந்த சைவ சமயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து ஸ்ரீதேவ் ஐயா வந்து அம்மா சொல்றாங்கன்னா, இப்போ சிவகுமார் ஐயா எல்லாம் வந்து அம்மா ஒரு வார்த்தை கேட்கணும்னா அந்த இன்ஜினை கேளுங்கன்னு தான் அர்த்தம். அது அந்த மாதிரி அந்த முன்னோடிகள் நம்ம அந்த பெரியோர் துணை நாடல் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்றாரு. பெரியவங்கள துணை இல்லைன்னா நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி துணை தேடணும். துணைனா எப்படிப்பட்ட துணை தேடணும்னா பெரியவங்களுடைய துணையை தேடி நம்ம இன்னைக்கு யார் பெரிய மனுஷன் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சூழல் இருக்குது, உண்மைதான். எல்லா பெரியவனும் வந்து யாரும் பெரியவங்களா தெரியல நமக்கு, எல்லாருமே ஒரு மாதிரியா தான் தெரியுறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு வரலாம். இருப்பினும் உத்தமர்கள் சாமி நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பாங்க. அவங்க பெரியவங்களுடைய துணை இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை கூட எப்படி செய்யலாம்னு அம்மா சித்ராமாட்ட கேட்டப்போ குழந்தைங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில அந்த கோடைகால விடுமுறையில நடத்தக்கூடிய பாடத்திட்டம் என்னன்னா, சைவ முழக்கம் குழந்தைங்களுக்கு தெரியணும், நால்வர் துதி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும், 3வது சிவபுராணம் நிச்சயம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 4வது விநாயகர் பாடல் தெரிஞ்சிருக்கணும், 5வது 12 திருமுறை அறிமுகப்படுத்தி வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுல 12 திருமுறைக்கு உண்டான ஒரு பாடலோ சம்திங் அதுங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 12 திருமுறை இயற்றிய நாயன்மார்கள் பத்தின அறிவு அதுக்கு வேணும். அதுக்கப்புறம் 6வதா வந்து பஞ்சபுராணம், ஒரு சுருக்கமா ஒரு பஞ்சபுராணம் கோயில்ல பாட சொன்னா குழந்தைங்க தயாரா இருக்கணும், அதுக்கு தயார்படுத்தணும். 7வதா வந்து முருகபெருமான் பாடல் தெரிஞ்சிருக்கணும். 8வதா வந்து உமையம்மை குறித்த பார்வதி பராசக்தியினுடைய ஒரு பாடல் நிச்சயம் குழந்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். 9வதா வந்து நாயன்மார்கள் வரலாறு கதை மூலியமா குழந்தைங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து வந்து 10வது பழமொழிகள், அடிப்படையா இருக்கக்கூடிய பழமொழிகள் குழந்தைங்களுக்கு தெரியணும். 11வது திருக்குறள் அறிவுறுத்தி வைக்கணும் குழந்தைங்களுக்கு. ஏற்கனவே பள்ளி பாடத்திட்டங்கள்ல இருக்கும், இருந்தாலும் 2 திருக்குறள் வந்து நம்ம சமய போத பயிற்சியில சொல்லிக் கொடுக்க போறோம். 12வது வந்து செயல் திட்டம்னா இது வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்ததுல நீங்க நாயன்மார்களை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க சொல்ல தயாரா இருக்கணும், இல்லைன்னா எழுத தயாரா இருக்கணும். இதுதான் நம்ம கோடைகால பயிற்சி வகுப்புல வெற்றியினுடைய
அடையாளமா இருக்குது. 13வதா ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. சொல்லும் பொருளும். நம்ம சைவ சமயத்துல பயன்படுத்துற சொல்லுக்கெல்லாம் வந்து பொருள் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். நான் 14வதா வந்து சங்கு ஊதுறதுன்னு சொல்லி சங்கு பயிற்சி சொல்லி தரணும். குழந்தைங்களுக்கு சங்கு ஊதுறது, சங்குநாத பயிற்சி அதுக்கு சொல்லி தரணும். 15வது விளையாட்டு போட்டி வைக்கணும். 16வதா வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி வச்சுட்டு தான் கோடைக்கால நிகழ்ச்சியை முடிக்கணும்னு சொல்லிட்டு, இதான் பிராக்டிகல். இதெல்லாம் ஆஃப்லைன்ல. ஆனா நமக்கு தான் வாய்ப்பு இல்லையே. இதெல்லாம் நேர்ல சந்திச்சா தானே குழந்தைங்களை கூப்பிட்டு ஆனந்தலட்சுமி குழந்தை கூப்பிட்டு வந்தானே வாடி என் செல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்து நீ 2வது படிக்கிறியா அப்படின்னு சொல்லி இது சொல்லு செல்லன்னு சொல்லலாம். நேர்ல நம்ம பார்க்க தான் முடியலையே. எல்லாமே போன் மூலியமா தான் நடக்குது. அதனால இந்த 15வது 16வது நடக்குமான்றது சந்தேகம் தான். ஒருவேளை நம்ம நேர்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். சரியா? சரி, இன்னைக்கு கோடை காலத்தினுடைய அடிப்படை திட்டங்களை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வந்து ஒரே சொல்லுங்க. சிவா சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு பாடல் பாடுறாங்க சிவவர்தினிங்க ஐயா. ஓ, எப்படி இந்த திருஞான சம்பந்தர் இயற்றியதா? திருப்பி யார் சத்தமா பண்ணுங்க. பேர் சொல்லுங்க. சிவவர்தினிங்க ஐயா. அவளே பேர் சொல்லுங்க. சிவவர்தினி, என் பேர் சிவவர்தினி சொல்லுங்க. சிவவர்தினி. ஓகே. அவ்வினுக்கு இவ்வினை ஆமென்று சொல்லும் அகுதருவே. அவ்வினைக்கு இவ்வினை ஆமென்று சொல்லும் அகுதருவே. உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. கைவினை என் செய்யும் பிரான் தலை போற்றுதும் நாமடியோ. செய்வினை மந்தேயமை தீண்ட பிரான் திருநீலகண்டம் காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் இருப்பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும். தீவினை வந்த திருநீலகண்டம் முளைத்தடங்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் விளை தலையாக கொண்ட விரிசடை இலைத்தலை சூழம் தண்டு மழுவும் இவை புடையீர் நீலகண்டன் பெண்ணுலகின்ற விச்சாதரர்களும் வேதியர் போதும் தொழப்படும் புண்ணியதன மூன்றுடையீரும் கடலடைந்தோம் எண்ணிய தீவினை தினப்பெறாதிரு இலைகண்டம் மற்றின இல்லாமல் திறனத்தின் தோளுடைய கேற்றமையால் கொண்டு கேளாதொழிதும் தன்மை கொலோ. துணை வாழ்க்கை துளங்கும் திருவடியே அடைந்தோம் சேற்றமை தீவினை தினப்பெறாதிரு நீலகண்டம். கேற்றமையால் கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொலோ. துணை வாழ்க்கை துறந்துமும் திருவடியே அடைந்தோம் சேற்றமை தீவினை தினப்பெறா திரு நீலகண்டம். மனக்குள் மனதினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி பிறப்பிட்டோமான் பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொண்டு வந்து மயேதும் பனியண்டியும் சிறப்பிலி தீவினை தினப்பெறாதிரு நீலகண்டம். கருவை கழித்திட்டு வாழ்க்கை கழிந்தும் கடல் அடிக்க உருகி மலர் கொண்டு வந்து மயேதும் நாமடியோம். கருள் செய்தவரே திருகிலி தீவினை திண்டப்பெறா திரு நீலகண்டம். நாற்ற
முகநாரணன் வாது செய்து தோற்றுடைய அடியும் முடியும் தொடர்வடியி தோன்றினும் தோன்றும் தொழுது வணங்குதும் நாமடியும் சீற்றமதாவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் சாக்கிய பட்டும் சமனொரு ஆகி உடை பாக்கியமின்றி இருத்தலை போகமும் பற்றுமிட்டார் பூக்கமல் கொன்றை புரிசட ஈரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திரு நிலகண்டம் பிறந்த இறந்த பிற அடிக்கன் திறன் பயில் நிறைந்த உலகிலே கோணோடும் கூடுவரே நிறைந்த உலகிலே பானோடும் கூடுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. அம்மா ஆனந்தம்மா, உங்க போன்ல குரோம்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு தேவையில்லாத கேப்சா இருக்கும், அதாவது ஏற்கனவே ஓபன் பண்ண கேப்சா இருக்கும், அந்த அழுத்தம் இருக்குது உங்க போன்ல, புரியுதுங்களா? ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, கிளியர் கேப்சான்னு ஒண்ணு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 MB 250 MB அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி ஏற்கனவே ஓபன் பண்ணது அப்படியே பெண்டிங்ல இருக்கும். அதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்க போன் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, குழந்தையோட ஆர்வத்தை நம்ம வச்சு. ஆமா, திருக்குறள் 4 திருக்குறள் நம்பர் யாரு நம்மன்னு சொல்ல போறாப்லையம்மா? இருங்க இருங்க, நம்ம நிகழ்ச்சி. ஆமா, சித்ராமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். கேளுங்க. அம்மா சித்ராமா, ஐயா சொல்லுங்கய்யா. குழந்தை திருக்குறள் சொல்ல போறாப்லையா? சொல்லுங்கய்யா, அதுவும் பாடத்திட்டத்துல இருக்குல்ல, சொல்லட்டும், சொல்லுங்க. உன் பேர் சொல்லு. நம்பன் சத்தமா வாய் பக்கத்துல வச்சுக்கோமா, மைக் சத்தமா சொல்லு. ஆகியவன் ஒருச்சே உலகு நஞ்சை மயப்பது நஞ்சென்று அல்லது அஞ்சே மயப்பது நஞ்சு எப்பொருள் ஆவை கேட்பினும் அப்பொருள் மேற்பொருள் காவண்டு அறிவு காண்பது அறிவு துப்பாக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயா தூவும் மழை. நன்றி. நன்றி நன்றி. சொன்னது யாரு? அம்மா சித்ராமா சொல்லுங்க. ஐயா திருக்குறள் சொன்னது யாருங்க? எந்த குழந்தைங்கயா? நம்பன் நம்பன். ஓ, நம்பன். அருமை அருமை. திருக்குறள் அவர் தான் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு துப்பாருக்கு துப்பாய அந்த குரலே அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டு, இதெல்லாம் வந்து அழகா அடிப்படை. பாருங்க, நிகழ்ச்சி ஒரு முத்தாய்ப்பாய் போச்சு. 11 மணிக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி இருந்தோம். 32 நிமிடங்கள் கடந்து போயிருக்குன்னா குழந்தைகளுடைய வருகை பெரிய வருகையா நம்ம நினைச்சுக்கோம். பாக்கியம்மா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், அவங்களும் ஒரு ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்காங்க, பணியில தான் இருக்காங்க. நிச்சயம் குழந்தைகளுக்கான ஒரு ஏற்பாடு கோடைகால பயிற்சி வகுமுறை இப்பதான் நான் சொன்னேன். இந்த 12 பாடத்திட்டம் இருக்கு, அதை நிச்சயம் வந்து நம்ம செயல்படுத்தலான்னு. வருங்காலங்கள்ல கோடைகால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 to 11 வைப்போம். குழந்தைகளுடைய வருகையை பொறுத்து நேரத்தை நீட்டிக்கிறதும். இன்னைக்கு முதல் நாள் வகுப்புன்றதுனால பெரியவங்களாகிய உங்களுடைய திருவடிகள் நான் வணங்கிக்கிறேன். நீங்க உங்க குழந்தைங்களை நம்ம சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அது கொண்டு போய் சேர்த்துருங்க. யாராவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மழலைகளுக்கான வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்துருங்க. நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த ஆர்த்தி, நர்மதீஸ்வரர், அப்புறம் வந்து கைலீஸ்வரர், தைலீஸ்வரர், அப்புறம் வந்து நம்பன், அப்புறம் வந்து சிவவர்த்தினி, ஆனந்தலட்சுமியோட பொண்ணு பேர் வந்து பாவியா. கரெக்டா ஆனந்தலட்சுமி? கரெக்ட்டுங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க, எங்க பாவியா சொல்லல அப்படின்றாங்க. பாவியா
இவங்களுக்கு எல்லாருடைய பேரும் நான் இன்னைக்கு குழுல போட்டு இத்தனை குழந்தைங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்தாங்க. இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புல நிச்சயம் வந்து நான் சொன்ன மாதிரி சைவ முழக்கம், நால்வர் துதி, சிவபுராணம், விநாயகர் பாடல்கள் 12 திருமுறையில இருந்து 12 பாட்டு, இல்ல 12 திருமுறையில இருந்து அறிமுகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பஞ்சபுராண குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், முருகபெருமான் பாடல் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், பராசக்தியோட பாட்டு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், நாயன்மார்களுடைய கதை வந்து நிச்சயம் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நம்ம ஊட்ட போறோம் வருங்காலங்கள். கோடை காலத்துல கோடை காலம் இருக்குதோ இல்லையோ ஞாயிற்றுக்கிழமையான இந்த பயிற்சி வகுப்பு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அம்மா சித்தராம என்ன சொல்றான்னு பார்ப்போம். வருங்காலங்கள்ல இதை கொடுத்துட்டே போவோம். அப்புறம் வந்து சைவ சமயத்தின பத்தின நெறிகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே போவோம். குழந்தைங்களை கொண்டு வந்து இதுல சேர்க்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க பாக்கியம்மா 2 வார்த்தை பேசுறீங்களா? சிவாயனமே, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அம்மா சித்தராமா வாங்க, பாக்கியம்மா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா, திருச்சிட்டோங்க ஐயா. ஆமா, சங்ககிரியில அம்மா உங்களுக்கு புத்தகம் வந்து சேர்ந்துருச்சாம்மா? அந்த கௌரி அருளரசு அம்மா எழுதுனது இன்னும் வரலைங்க ஐயா. நேத்து அமிச்சிட்டாங்க, உங்களுக்கு அமிச்சிட்டாங்க. அப்ப நாளைக்கு வந்துருங்க ஐயா, கண்டிப்பா வந்துருங்க ஐயா. ரொம்ப அருமையான நிகழ்ச்சிங்க ஐயா. இப்பதான் கவனிச்சுங்க ஐயா. நாங்களும் எங்க பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இதை வந்து லிங்க் அனுப்பிச்சுக்கிறேங்க ஐயா. அடுத்த வாரத்துல இருந்து தொடர்ந்து கவனிச்சு சொல்லாங்க ஐயா. மிக்க நன்றிங்க. அருமையான சிறப்பான நிகழ்ச்சிங்க ஐயா. நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இருக்கிறீங்க. சந்தோஷங்க ஐயா. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் போய் சேர்ந்துருமே. கண்டிப்பாங்க ஐயா. உங்க குழந்தைங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டுங்க ஐயா. நல்லா அருமையான நிகழ்ச்சிங்க ஐயா. ஆமா, குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இதுதான் பேசிக் சொல்லி கொடுக்க போறோம். சரிங்க ஐயா, நான் தொடர்ந்து கலந்து நிகழ்ச்சிக்கு வர்ற குழந்தைகள் வந்து நிச்சயம் வந்து குறைஞ்சபட்சம் சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணும். சைவ முழக்கம்னா தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்ல தெரியணும். சரிங்க ஐயா, சொல்ல வைக்கலாங்க ஐயா. ரெண்டாவது வந்து ரெண்டாவது குழந்தைங்களுக்கு பூழியர் குணம் வெப்பொழித்தது 4வர் துதி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அதையாவது போதிக்க போறோம். சரிங்களா? சரிங்க ஐயா. அது நம்ம பள்ளியிலங்க ஐயா, நம்ம மங்கையர்கரசி அறக்கட்டளை இருக்குங்க ஐயா, அவங்களோட வந்து தொடர்ந்து வகுப்பு நடந்துதாங்க இருக்குது நம்ம பள்ளியிலங்க ஐயா ஒரு 10 வருஷமா. பேசிக்கா குழந்தைங்களுக்கு தெரியுங்க ஐயா. நான் வந்து ட்ரை பண்றேங்க ஐயா. குழந்தைங்களுக்கு பங்கெடுக்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. மங்கையர்கரசி என்ன சொல்லுங்க, என்ன அமைப்பு பேருன்னு? மங்கையர்கரசி அறக்கட்டளைங்க ஐயா. சரிங்க. பொள்ளாச்சியில் இருக்காங்க ஐயா, மங்கையர்கரசி அறக்கட்டளை சொல்லிட்டு. அது பெரிய நிறுவனங்க ஐயா. அது பொள்ளாச்சி மகாலிங்கம் குரூப் அவங்களோடதுங்க ஐயா. அவங்க வந்து ஒரு ஆசிரியரை வந்து இந்த மாதிரி வந்து பழக்கப்படுத்திங்க ஐயா. இது கூட தேவாரம் திருவாசகம் வந்து வாரம் ஒரு முறை வந்து பள்ளியில வந்து பாடம் நடத்துறாங்க ஐயா, மொத்த மாணவங்களுக்குமே. பயிற்சி வகுப்பு கொடுக்குறாங்களா? இலவசமா பண்றாங்க ஐயா அவங்க. ஆமா, அந்த பாடத்திட்டம் இருந்தா கேட்டு வாங்கிக்கிறீங்களா கொஞ்சம்? அவங்க ஐயா புத்தகமே போட்டிருக்காங்க ஐயா அவங்க. எனக்கு பிடிஎஃப் இருந்தா கிடைக்குமா பாருங்களேன். பிடிஎஃப் இல்லைங்க ஐயா, ஒவ்வொரு வகுப்புக்குங்க ஐயா. நான் 5வது 6வது வரிசையாங்க ஐயா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க புத்தகம் போட்டிருக்காங்க ஐயா. எங்களுக்கு வர ஐயாவோட உங்களுக்கு நம்பர் நான் அனுப்பி வைக்கிறேங்க ஐயா. மணிகண்டன் ஐயாங்க ஐயா அவரு. அது அவங்க அந்த அவதாங்க ஐயா. அவரோட லிங்க் உங்களுக்கு தரங்க ஐயா, நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க ஐயா. நம்ம நோக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து போய் சேர்க்கணும் சைவ சமயத்தை. ஆமா, அதுதாங்க ஐயா பண்றாங்க, அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுல என்ன பாடத்திட்டங்கள் இருந்தா? இப்ப கோடைகால வகுப்பு கூட பாருங்க ஐயா, இது நம்மளோட குமரகுரு காலேஜ் நடக்குதுங்க ஐயா. நம்ம பள்ளி மாணவர்களும் போயிருக்கிறாங்க ஐயா. வருஷத்துக்கு வந்து 2 மாணவர்களை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க ஐயா. அங்க வந்து ஃபுல்லா பிரைஸ் கொடுத்து அது நல்லா பண்றாங்க ஐயா. ரொம்ப சிறப்பா பண்றாங்க ஐயா அவங்க. மங்கையர்கரசி அறக்கட்டளையா? ஆமாங்க ஐயா. சரி, அப்ப அவங்க என்ன சொல்லி தராங்கன்றது பாட புத்தக திட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் அனுப்பி வைங்கம்மா. புத்தகம் நான் ஐயா சொல்லிட்டு கேக்குறேங்க ஐயா, அனுப்பி சொல்றேங்க ஐயா. பிடிஎஃப் கிடைக்குதான்னு பாருங்க, அது முகப்பு இருந்து அனுப்பிச்சு வைங்க பாக்கலாம். சரிங்க, கேட்டு பாக்குறேங்க ஐயா. எப்படியாவது குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். சரியா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க வந்ததே நாங்க பாக்கியமா நினைக்கிறோம். பாக்கியமாம்மா. ஆமா, நீங்களும் கொங்கு நாடு தானே? நீங்களும் கொங்கு நாடு தானே? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பாருங்க, அது என்ன சிறப்புன்னு தெரியல. எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே பேசிக்கா அங்கதான் இருக்கிறீங்க. சிவசிவா திருச்சிற்றம்பலம். இருக்கட்டுங்க ஐயா, மகிழ்ச்சிங்க. நன்றிம்மா. அந்த பாடத்திட்டத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஐயா ஒரு நம்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க ஐயா, நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு ஐயா. நன்றிம்மா, நன்றி 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 நன்றி. குழந்தைங்களுக்கும் இந்த வகுப்பை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கமா. சரிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கக்கூடிய நன்றிம்மா. நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி கடைசியாக சித்தராம ஏதாவது சொல்றாங்களா கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். ஆமா, வாங்கம்மா 2 வார்த்தை பேசுங்க. அடுத்து நம்ம கோடைகால நிகழ்ச்சி எப்படி கொண்டு போலான்னு பாருங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா, ரொம்ப இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது. குழந்தைகள் பங்கேற்றது ரொம்ப சிறப்பு. எல்லா குழந்தைங்களுமே பாத்தீங்கன்னா பன்னிசையோட பாடினாங்க. ரொம்ப அருமையா ஒரு ஓதுவார் அளவுக்கு ரொம்ப அழகா பாடினாங்க. அனைவருக்கும்
வாழ்த்துக்கள். ஐயா அவங்களையே ஒரு வாழ்த்தையும் பாட சொல்லிடலாங்க ஐயா. வாழ்த்து பாட சொல்லி நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. அப்படியே முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா. இல்ல சரி, இன்னும் யாராவது பேசுறவங்க தான் பிரேமாமா வந்திருக்காங்க. ஆமா. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். என்ன பிரேமாமா, இந்த நிகழ்ச்சி நான் காலையில தான் விளம்பரம் போட்டேன். விளம்பரம்லாம் தகவல் போட்டேன். பாக்கல சாமி. பாத்துதான் நான் வந்திருப்பேன். பாக்கல. இல்லன்னா நான் கூட யாராவது குழந்தைங்கலாம் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரையும் சேர்க்க சொல்லியிருப்பேன் ஓரளவுக்கு. ஆனா பாக்கல. இப்பதான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் பாக்குறேன். ஆன் பண்ண வந்து. ஐயோ! என்னாச்சு? இன்னும் தெரியலையே. என்னவோ போட்டிருக்காரு ஐயா அப்படின்ட்டு. தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சிருக்கீங்க. அத நான் கவனிக்கலங்கய்யா. கவனிக்கலையா? ஆமாங்கய்யா. காலையிலேயே தொண்டை சரியில்லைன்னு பாடல. அதுதான் நீங்க உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லல. ஆமாங்கய்யா. ரொம்ப தொண்டை நேத்து திருவாசம் முட்டோல் பண்ணேன் இல்லையா? காலையில ரொம்ப வலி அதிகமா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருக்காங்கய்யா இப்ப. நன்றி. எப்படியாவது இந்த நிகழ்ச்சி வந்து சைவ சமயத்தினுடைய கோடைகால சமய பயிற்சி வகுப்பா கொண்டு போய் சேர்க்கலாம்னு ஆசைப்படுறோமா? உண்மையா நல்ல ஒரு நிகழ்ச்சி தாங்கய்யா. நல்ல சிறப்பான கொண்டு போறீங்க. நல்ல குழந்தைங்கலாம் அது உபயோகப்படுற மாதிரி இல்லையா? எங்களுக்கு ஒரு மாதிரி நாங்களும் ஒண்ணும் தெரியாதவங்க தானங்கய்யா. நம்மளும் குழந்தைங்க தானே. நம்மளும் குழந்தைங்க. இப்ப நான் எல்லா குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் இப்ப எடுத்திருக்கிறேன். சரிங்க. நம்மளும் நிச்சயம். நன்றிம்மா. நீங்க அறிமுகப்படுத்தி வைங்க பிரேமம்மா. கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களையும் அடுத்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு துவங்கும். அப்ப குழந்தைங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பேசிக்காவே இந்த 12 திட்டங்களை நாங்க செயல்படுத்த போறோம். இப்ப என்னன்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லிட்டேன். அது நிச்சயம் வந்து செயல்படுத்தலாம். அம்மா சித்தராமாவும் சரி, இந்த பாடத்திட்டங்கள்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அடிப்படையில ஆமா, அதெல்லாம் வந்து கொண்டு போய் கொஞ்சம் இப்ப வந்து ஒவ்வொன்னா தான் கொண்டு போய் சேர்க்க, எல்லாத்தையும் ஒரே முறையில போய் சேர்க்க முடியாதுன்றது தெளிவா இருக்கிறோம். அதனால நிகழ்ச்சி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க, மக்கள்கிட்ட போய் சேரட்டும். சிவாயனம், திருச்சிற்றம்பலம். குழந்தைங்கிட்ட போய் சேர்ந்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதுவே நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சொத்து இதுதான் நினைக்கிறேன் நானு. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அம்மா சித்தராமா வாங்க. ஆமா ஐயா வேண்டுகோள் இங்க எனக்கு இந்த லிங்க் தொடர்பா ஏதாவது வந்து அனுப்பி வைங்க ஐயா. நான் நம்ம பள்ளியோட குரூப்ல ஷேர் பண்ணுவேனுங்க ஐயா. அதை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. பள்ளி அந்த லிங்க் இருக்குல்லைங்க ஐயா, அந்த லிங்க் அந்த மாதிரி என்ன அந்த எப்ப வகுப்பு நடக்குங்களா போட்டுருக்கீங்க ஐயா, அதனோட செய்தி மட்டும் கொஞ்சம் அனுப்பி வைங்க ஐயா எனக்கு. ஆமா, நீங்க தான் கிட்டத்தட்ட 10,000 நண்பர்கள் வச்சிருக்கீங்களே முகநூல்ல. 10,000 நண்பர்கள் இருக்காங்க. நீங்க யாருக்கிட்ட நீங்க சொன்னா எல்லாம் செய்வாங்களே. அது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அப்படியே எல்லாமே பறந்து போவோமே. விளம்பரம் இல்ல. நீங்க அம்மா சொன்னா அதுல கொடி கட்டி பறக்குறீங்க நீங்க தான். நன்றிங்க ஐயா. வாங்க. அது செய்தியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. சரிங்க ஐயா. வாங்க. சிவாயனம், திருச்சிற்றம்பலம். பரவாயில்ல, நீங்க வந்து எனக்கு ரொம்ப பாக்கியம் தான். அம்மா சித்திரம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயாப்பா. பாடத்திட்டம்லாம் சரிதாங்கய்யா. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டுட்டு போக முடியும். இந்த சங்கட முழக்கம், விளையாட்டு, பரதநாட்டியம் எல்லாம் நேர்ல சொன்னாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் இருக்கிற பாடத்திட்டம் எல்லாமே நம்ம சொல்லலாங்கய்யா. இன்னைக்கு கலந்து கொண்ட குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக பாடினாங்க. மூவருடைய தேவாரமும், திருநாவுக்கரசர் தேவாரம், திருக்குறள் வரைக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க சொன்னதுல பாதி பாடத்திட்டத்தை வந்து இன்னைக்கு ஆரம்ப நாள்லயே டச் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். நாம தான் கடைசியா பார்த்தா குழந்தைங்களா இருக்கும் போல இருக்கு. அவங்க ரொம்ப அருமையா எல்லாரும் பாடினாங்க. அருமையான அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல அவங்க தாயாருடைய திருவடிகளை வணங்கிக்கணும். ஏன்னா அவங்க இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க குழந்தைங்கள. அதனால வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. இந்த நிகழ்ச்சியை இதே போலவே தொடரலாம். இந்த பாடத்திட்டமே சரியா தான் இருக்குங்கய்யா. ஏன்னா கோடை காலம் வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு தான் நடத்த முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நடத்த முடியும். இந்த 2 மாசத்துல இந்த பாடத்திட்டத்தை கொண்டு போனாலே போதும். ஏன்னா சரிங்கம்மா. அதாம்மா, இந்த சைவ முழக்கம் 4 துதியும் வந்து பள்ளி பாடம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு தான் வருவாங்க. ஆமா, அதனால இதுவே போதுங்கய்யா. இப்ப இருக்க பாடத்திட்டமே சரியா தான் இருக்கு. கண்டிப்பா. ஒரு 2 மணி நேரம்னா கூட குழந்தைங்களுக்கு பங்கேற்ற சர்டிபிகேட்டாவது கொடுப்போம். ஆமாங்கய்யா. நிச்சயம். நன்றி. ஐயா, அம்மா நிறைய செஞ்சுக்கலாமா? பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்த்து குழந்தைங்களே யாராவது பாட சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. சிவகுமார் ஐயா பசங்க இருக்காங்கல்ல.
இருக்கீங்களா? சிவகுமார் ஐயா இருக்கீங்களா? ஐயா ஆர்த்தி அம்மா இருக்கீங்களா? யாரு இருக்கு? சிவகுமார் ஐயா இருக்கீங்களா? யார் இருக்கீங்க? ஐயா ஆர்த்தி இருக்குங்க. ஆர்த்தி மண்ணில் நல்ல வண்ணம் பாடுறீங்களா? பாடுறேங்க. பாடுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதோறும் கழுமழ வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. சிவாய நம. தனம் தரும் கல்வி தரும் யார் பாடுறீங்க? பாட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சரி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு கடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுப்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் இல்லம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நெற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த கோடைக்கால சைவ பயிற்சி வகுப்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு துவங்கும். இந்த குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. 10 மணிக்கு துவங்கும். அது வந்து நீங்க குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வந்திருக்க பெரியவங்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.